வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளையும் சமூகத்தில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றியும் விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள். ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வரீங்க. அதே மாதிரி தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம தொடர்ந்து இந்த கிட்னி திருட்டு சம்பந்தமான செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களே எங்களோட கிட்னியை எடுத்துட்டாங்க, எங்ககிட்ட சொன்ன அமௌண்ட்டை விட கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான புகார்கள்லாம் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நேற்று பேசும்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, வாயில் அடிங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப ஒரு அயற்சியாக, எரிச்சலாக, இவனுங்கெல்லாம் மனுஷனுங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கோபம் தான் வருகிறது. ஒரு தப்பு நடந்திருக்கு. 50 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு 5 லட்ச ரூபாய் அந்த பேஷண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் திருட்டா இல்லையா? சரி, ஏதோ ஒரு பெயர் கொண்டு சமூகம் அதை அழைக்கிறது. அதை கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க. தெரியாமல் எடுத்திருந்தா தான் திருட்டு, தெரிஞ்சு தான் அவங்க எடுத்திருக்காங்க. முறைகேடுன்னு வேணால் சொல்லுங்கன்னா சரியா? முறைகேடியா? அதனால் என்னையா போக? இது ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா? கிட்னியை பறி கொடுத்தனுக்கு தானே தெரியும். நினச்சாலே உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது. ஒரு கிட்னியை போய் தானமாக கொடுத்துட்டு, மூஞ்சி பேர் தெரியாதவனுக்கு தானமாக கொடுத்துட்டு, அவனே கந்து வெட்டியை கட்ட முடியாமல், நிலத்தை அடமானம் வச்ச நிலத்தை மீட்க முடியாமல் கடும் வறுமையில் எவ்வாடி இந்த 5 லட்ச ரூபாய் வாங்கி இந்த கடன் அடைச்சிடலான்னு சொல்லிட்டு கொடுக்குறான் கிட்னியை. அவன் கிட்னியை வாங்கி 50 லட்ச ரூபா அந்த அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறீங்க. அவர் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் கார் வச்சுருக்கார். 1.25 கோடி ரூபா அந்த கார் வைத்திருக்கிறார். அவ்வளவு செல்வாக்காக இருக்குது. 13க்கும் மேற்பட்ட கல்வி குழுமங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் ஏழைகளோட கிட்னியை திருடி இருக்கிறான். இதை திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்கிறான்னா இந்த ஆளுக்கு அறிவு இருக்கா இல்லையான்றது எனக்கு உண்மையிலே தெரியல. இப்போ என்னப்போ முறைகேடு தான், அதை திருட்டுன்னு ஜனம் சொல்லுது. என்னப்போ இது ஒரு விளக்கமா? சரி, முறைகேடே நடந்திருந்தா கூட அந்த புரோக்கர் இருக்கார் இல்லையா, திராவிட ஆனந்த், அவரை நீங்கள் கைது பண்ணியிருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு ஏன் தலைமுறை வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க? இந்த விசாரணை ஒழுங்காக நடைபெறாது. இந்த விசாரணையை தமிழகத்தில் இது ஒழுங்காக நடைபெறாது. திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவமனையில் இது நடைபெற்றிருப்பதால் இதை மூடி மறைப்பதற்கு தமிழக அரசு எல்லா முயற்சிகளையும் செய்யும். ஸோ இந்த வழக்கில் விசாரணையில் முன்னேற்றமே ஏற்படாது என்பதற்கான காரணம் திமுகவின் பெரும் பணத்தை அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமம் வைத்திருக்கிறது என்பதால் தமிழ்நாடு அரசு விசாரிக்காது என்பது மத்திய அரசுக்கு தெரிந்துவிட்டது. பிரதமர் அலுவலகத்துக்கு இந்த கிட்னி திருட்டு தொடர்பாக புகார் போயிருக்கிறது. பிரதமர் அலுவலகமே விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இங்கே எய்ம்ஸ் அதிகாரிகள் கொண்ட குழு இந்த மருத்துவமனையோட எல்லா ஆவணங்களையும் பரிசோதிக்க போகிறார்கள். வெகு விரைவில் பெரிய அளவில் மத்திய அரசு இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறதுன்றதை நான் அந்த நிகழ்ச்சி வாயிலாக சொல்லிக்கொள்கிறேன். விடமாட்டாங்க. இந்த ஆர்கன் ஸ்டீல்ன்றது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, புரியுதா? இப்போ என்கிட்ட ஒரு 500 கோடி ரூபா பணம் இருக்கும், ஆனால் கிட்னி இருக்காது. என் வீட்டில் இருக்கிறவங்க எவனும் கொடுக்க மாட்டான். அப்போ போய் இந்த ஏழைகிட்டேருந்து திருடுறது. இதுக்காக நான் இந்த 500 கோடி இல்லை 5 கோடியை கொடுக்க ரெடியாக இருப்பேன். இங்கே இது கொஞ்ச நாளைக்கு முன்பாக இந்த இறந்து போனவர்களோட உடல், மூளைச்சாவு அடைந்தவர்களோட உடல் உறுப்பை ஹார்வெஸ்ட் பண்ணுறதில் அது ஒரு பெரிய ராக்கெட் நடந்துச்சு. அது ஓய்ந்து விட்டது. ஹிந்துவில் ஒரு விஜயகுமார் என்பவர் மிக விரிவாக ஒரு ஸ்டோரியை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தார். என்ன நடக்கும்னா, ஆக்சிடென்ட் ஆகி பிரெயின் டெட் ஆகிடுறீங்க. போய் திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆன உடனே தனியார் மருத்துவமனை ஆளுங்க வருவாங்க. பிரெயின் டெட் ஆகிடுச்சு, நீங்கள் கொண்டு போய் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் காப்பாற்றலான்னு சொல்கிறது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன உடனே ஒருத்தனுக்கு கிட்னி, ஒருத்தனுக்கு ஹார்ட்டு, ஒருத்தனுக்கு லிவரு, ஏற்கனவே கிட்னி வேணும், லிவர் வேணும், இது வேணும்னு சொல்லிவிட்டு லெபனான், இஸ்ரேல் அங்கேருந்துலாம் பதிவு பண்ணி காத்திருப்பான். சார் இந்த மாதிரி சார் நிதிஷ்னு ஒருத்தங்க இந்த 22 வயசு பையன் செத்துட்டான் சார், பிரெயின் டெட் ஆகிட்டான் சார், நல்ல வலுவாக 2 லிவர் இருக்குது, குடிப்பியா நீ? குடி மாட்டான் போல இருக்குது சார், அதனால் நல்ல லிவராக இருக்குது சார், அதனால் எடுத்துக்கலாம் சார்னு சொன்ன உடனே அந்த லெபனான் பேஷண்ட்டு 1 கோடி ரூபா கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பான். வாங்கி விற்று இதில் என்ன விசேஷம்னா, இவ்வளோ காசு கொடுத்து இந்த உறுப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு போனவன் எவனுமே உயிரோடு இல்லை. ஏன் சார்? என்னமோ மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் என்னதான் இருந்தாலும் இன்னொருவரோட உறுப்பு இல்லைப்பா. ஸோ இது நடந்து ஹிந்துவில் அது பெருசாக ரிப்போர்ட் ஆகி காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டு பிறகு இந்த மருத்துவமனைகள் எந்தெந்த தனியார் மருத்துவம் புரோக்கர், அதுக்கும் புரோக்கர், ஏர் ஆம்புலன்ஸ் வச்சுருப்பாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ஸு, புரியுதா? சேலத்தில் ஒருத்தன் இந்த மாதிரி பிரெயின் டெட் ஆகுறான்னா அங்கேருந்து அவனோட உடலை தூக்கிட்டு சென்னையில் இறக்குறதுக்கு ஏர் ஆம்புலன்ஸு ஃப்ளைட்டை வச்சுருப்பாங்க.
இது நடந்தது. அப்புறம் ஹிந்துலெல்லாம் ரிப்போர்ட் ஆன உடனே ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக் பண்ணி ஓரளவுக்கு இதை சரி பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ திருப்பி இது நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கிட்னி திருட்டு வந்துச்சு. சினிமாலெல்லாம் வரும். இப்போ அது இது மாதிரி உள்ளே போயிட்டு வேறு ஒரு ஆப்ரேஷனுக்கு போய்ட்டு இந்த விவேக் படத்துல எல்லாம் ஒரு ஜோக் வரும்ல, அப்படி இருந்துச்சு. அது முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக் பண்ணுறாங்க. ரத்த சொந்தங்கள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும்ன்ற அந்த ரூல் எல்லாம் கொண்டு வருது இது போன்ற திருட்டுகளுக்கு பிறகு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீம்லைன் ஆகி கரெக்டாக இருந்தவொடனே இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ரத்த சொந்தங்கள் கிட்னி கொடுக்கலன்னா நான் என்ன சாவறதா அப்படின்னு கேட்டோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்றாங்க, ஆக்ஷன் ஊற்றிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய விவகாரம்! ஒரே வார்த்தையில் அரசு இதை முழுமையாக விசாரணை செய்யும். முடிஞ்சு போச்சா? சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்டேருந்து வேறு என்ன எதிர்பார்க்குறோம்? விளக்கம் சொல்லுங்கிற முறைகேடுன்னு சொல்லுங்கள், திருட்டு இல்லை. சார் இன்னொன்று சார், இந்த மக்களை வந்து கிட்னி விற்கிற அளவுக்கு வச்சிருக்குன்னா இந்த அரசாங்கம் தானே சார் காரணம். கேவலமான அரசு. அங்கே லோக்கலில் வந்து இந்த மாதிரி போய் இது நடக்குது. இதுக்கு தான்ப்பா உளவுத்துறை வேணும். ஒரு ஊர் பூரா இருக்கிறவன் கிட்னி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறானே. ஒரு புரோக்கர் போய் என்னப்பா 5 லட்ச ரூபா கடனா, கிட்னி கொடு, உனக்கு கடன் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியே நடந்துகிட்டு இருக்கே. என்னையா பண்ணிட்டு இருந்துச்சு உளவுத்துறை? இதுதானையா உளவுத்துறை வேலை? அதனால் இதில் இவங்க தப்பிக்க முடியாது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமமும் தப்பிக்க முடியாது, அந்த செதார் ஹாஸ்பிட்டலும் தப்பிக்க முடியாது. இதுக்கு முழுக்க பொறுப்பு இந்த மரத்தான் அமைச்சர் தான் காரணம், வேறு யாரும் இல்லை. இந்த ஆள் ஒழுங்காக மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை ஒழுங்காக நடத்திருந்தானா இதெல்லாம் நடக்காது. சார் இப்போது அந்த கிட்னி கொடுத்தவங்க சொல்கிறாங்க சார், கிட்டத்தட்ட இது ஒரு நடைப்பினம் மாதிரி ஆயிடுவோம். நம்ம மைண்ட் இதாயிடுங்க உங்களுக்கு. நார்மலான இது மாதிரி வராது. இப்போ கொடுக்கும்போது நம்ம கிட்ட ஏதோ ஒன்று குறைஞ்சு போயிடுச்சுன்னு உணர்வு எப்படி போகும் மைண்ட்ல இருந்து? அவங்களோட மக்கள் தான், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நீங்க, உங்களோட மக்களோட கிட்னியை தான் உருவிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல எவ்வளவு இன்சென்சிட்டிவான ஒரு கமெண்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார மினிஸ்டரை வந்து சுகாதாரத்துறை, தமிழக சுகாதாரத்துறை இதுவரை பார்த்ததில்லை. ஒரு 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 உனக்குன்னு ஒரு துறை கொடுத்துருக்காங்க, அந்த துறையில் டெடிகேஷன் எப்போ மரத்தான் ஓடின்னு இருக்கிறது. இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பேசுறது, சிஎம் கூட சேர்ந்துட்டு சினிமா ரிவ்யூ போட்டுன்னு இருக்கிறது. தப்பு நடக்கிறத போய் தடுக்க சொன்னா இங்க வந்து தப்பு பண்ணதுக்கு முட்டு கொடுக்குறாரு. அது திருட்டு இல்லை, முறைகேடுன்னா ஒரே வார்த்தைப்பா, அரசு விசாரணை செய்யும். தவறு செய்தவர்கள் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த அரசு சும்மா விடாது. முடிஞ்சு போச்சா? இது சொல்றது ஏன் வாய் வரமாட்டேங்குது? மனுஷனுங்களா அவனுங்க? எரிச்சல் தான் வருது பேசுறது. சார் சென்னையிலேயே மிகவும் ஒரு பிரபலமான ஒரு முக்கியமான நூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிமரா நூலகம். அப்படி இருக்கப்ப அங்கே வந்து எந்த விதமான வசதியும் இல்லை, புக்கெல்லாம் வந்துட்டு கரை அடிச்சு ரொம்ப மோசமான நிலைமையில வந்து இருக்குது சார். டெண்டர் விட்டுமே இந்த நிலைமைக்கு காரணம் என்ன சார்? கன்னிமரா நூலகம் 1890ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. வெள்ளைக்காரர்கள் காலத்தில் தொடங்கப்பட்டது. 1896 முதல் பதிப்பிக்கப்பட்ட பல்வேறு நூல்கள், இதழ்கள் அங்கே இருக்குது. மிக மிக மோசமாக பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது. 2025-26 நிதிநிலை அறிக்கையில் 3.28 கோடி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒதுக்கப்பட்டும் எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் இருக்கிறது. ரெகுலராக அங்கே அந்த லைப்ரரிக்கு செல்லக்கூடியவர்கள் பல நூல்கள் இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது, உடஞ்சி கிடக்கு, இன்டர்நெட் வசதி இல்லை, இது போன்ற குறைகளை சொல்கிறார்கள். இதை ஏன் பேச வேண்டும் என்றால், கருணாநிதி பேரில் இந்த அரசு எத்தனை நூலகங்களை திறந்துருக்கு? இந்த 6 மாதத்துக்குள்ளே 3 லைப்ரரி திறந்து வச்சுருக்காங்க. ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு தொகுதியிலும் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் திறக்கிறேன்ட்டு ஒரு வாரம் முன்னாடி கூட உதயநிதி போய் ஒரு நூலகத்தை திறந்து வச்சார். கரெக்டாக? நீங்கள் புதுசாக நூலகம் திறந்து வைக்கிறது இருக்கட்டும், நல்ல விஷயம். படிக்கிறவங்க போய் படிக்கிட்டு எனக்கு சந்தோஷம். நூலகம் திறந்தா 1890 இருக்கக்கூடிய ஒரு நூலகம் இப்படி பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது. சென்னை நகரின் மையப்பகுதியில் இப்படி பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இது உங்களுக்கு அவமானம் இல்லையா? நீங்கள் நன்றாக கவனித்து உற்று இந்த தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகளை உற்று நோக்கினால் எல்லாமே வெற்று அறிவிப்புகளாக இருக்கும். அறிவிக்கிறதோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்காது. இல்லம் தேடி முதல்வர்னு 4 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சுட்டு இப்போ ஏன் உங்களோட ஸ்டாலின் உருட்டுறீங்க? அதே போன்று தானே சார் அந்த அம்பேத்கர் புத்தகங்களை வந்து மொழிபெயர்க்கிறேன்னு சொல்லிட்டு அது வேறு நேற்று நம்ம நிகழ்ச்சியில் வருது, அது விரிவாக அதில் பேசியிருக்காரு. அதில் ஒரு சம்மந்தப்பட்டவரே பேசியிருக்கிறாரு. அம்பேத்கர் இது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. பெரியார் நூல்களை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கிறோன்ட்டு 5 கோடி ஒதுக்குனாங்களா? நீ தான் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிய, மொழிபெயர்ப்பு எப்படிப்பா பண்ணணும்? மொழிபெயர்ப்பு வந்து ஒரு அக்யூரேட்டாக இருக்கணும் சார். அங்கே என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே அக்யூரேட்டாக இருக்கணும். எப்படி இப்போ யார் பண்ணணும்? அந்த டிரான்ஸ்லேட்டிங் வந்து படித்து அது கை தேர்ந்தவங்க தான் சார். மொழியில் புலமை இருப்பவங்க செய்யணும். ஆமாம், 2 மொழிகளிலும் புலமை இருப்பவர்கள் அதை செய்ய வேண்டும். ரைட்டா? பெரியார் நூல்கள் வந்து தென்னிந்திய மொழிகளில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சொல்லுங்கள்? 5 கோடி ஒதுக்கிட்டு ஏஐ போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க தெரியுமா? இது பரவாயில்ல, இதை விட பெரிய அயோக்கியத்தனம். விரிவாக அந்த நம்ம பேட்டியில் வரும். அம்பேத்கர் நூல்களை மொழிபெயர்க்க போகிறோம்னா 5 கோடி ரூபாய் ஒதுக்கி பிரமாதமான அறிவிப்பு.
அதுக்கு ஒரு குழு போட்டு சுபவீர பாண்டியன், ஆராசா, இன்னும் 2-3 பேர் எல்லாம் போட்டு ஒரு குழு ஒன்று போட்டாங்க. ரைட்டா? மொத்தம் 40 வால்யூம், நம்ம 37 வால்யூம் அம்பேத்கரோட நூல்கள். மகாராஷ்டிரா அரசு அம்பேத்கரோட நூல்களை எல்லாம் 37 வால்யூமை கொண்டு வந்துட்டாங்க. அதில் இன்னும் 4 வால்யூம் வந்து மராத்தி மொழியிலேயே இருக்குது. அது ஆங்கிலத்தில் கூட இன்னும் வரல. ரைட்டா? அம்பேத்கர் நூற்றாண்டு விழா 90களில் வந்த சமயத்தில் மத்திய அரசு அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே அதிக நிதி ஒதுக்கி இந்தியாவின் பல மொழிகளில் அம்பேத்கரோட நூலை மொழிபெயர்த்துட்டாங்க. ஓகே, இப்போ அம்பேத்கரோட இப்போது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நூல்கள் தமிழில் வந்துவிட்டது. 2003லேயே வந்துடுச்சு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா? அதை ஜெராக்ஸ் போட்டு தமிழில் போட்டாங்க. அதானே சார் மொழிபெயர்ப்பு. அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மொழிபெயர்ப்பு சரியில்லைன்ட்டு தான் நான் இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தார். இப்போ இந்த 5 கோடி எங்கே போச்சு? ஜெராக்ஸ் போட்டாங்க. அதுவும் அரசு போடுதுன்னா அரசு தானே அதை அச்சிடணும். தனியார் அச்சகத்துக்கு கொடுத்து அச்சிட்ருக்காங்க. டெண்டர் இல்லை அதுக்கு. என்னென்னா ஏற்கனவே அந்த மத்திய அரசு அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் வெளியிட்ட புத்தகங்களை தமிழில் வெளியிட்டிருக்கிறார்கள்ல, அதை யார் அச்சிட்டாங்களோ அவங்ககிட்ட கொடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவன்கிட்ட சாஃப்ட் காப்பி இருக்கும்ல, அவன் இன்னொரு பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அட்டையை மட்டும் மாற்றி போட்டாங்க. ஜெராக்ஸ் கல்ல கொடுத்தா கூட பண்ணிடலாம்ல. எவ்வளோ மோசடியான அறிவிப்புகள் பாருங்கள். ஊருக்கு ஊர், தொகுதிக்கு தொகுதி நூலகம். கன்னிமரா நூலகத்தில் வேலை நடக்கல. சார், வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே பெரவல்லூரில் ஒரு காவல் நிலையம் வந்து அமைக்க போகிறதா செய்தி வந்திருக்கு சார். என்ன சார் அதில் இது விசேஷம் இருக்கா? நிறைய விசேஷம் இருக்குது. சேகர் பாபுவும் அருணும் சேர்ந்து எப்படி கூட்டுக்கொள்ளை அடிக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்ல போகிறேன். 2024 தொடர்ந்து நான் இந்த ஆட்சி ஏன் போக வேண்டும் என்பதை மக்கள் உன்னிப்பாக கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நான் சிஎம்டியில் நடக்கக்கூடிய ஊழல்களை தொடர்ந்து நான் பட்டியலிட்டு வருகிறேன். ஏற்கனவே இந்த கூத்தம்பாக்கம் பஸ் நிலையமோ ஏதோ ஒரு பேருந்து நிலையம் 5 கோடிக்கு பட்ஜெட் ஒதுக்கி அதை 3 மடங்கு 15 கோடிக்கு கட்டினாங்கன்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சோம். ஒரு நல்ல அரசாக இருந்தால் உளவுத்துறை மூலமாக இந்த தகவலை எடுத்து இன்னும் 3 மடங்கு ஆயிருக்குது, இன்னும் அவன் சொல்கிறது உண்மை, நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லணும். ரைட்டா? இது நடந்து நம்ம பேசி 1.5 மாதத்துக்கு மேலே இருக்கும். 2024-25 வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் K5 பெரவல்லூர், கொளத்தூர் தொகுதியில் இது வருது, பெரவல்லூர் காவல் நிலையம் கட்டுவதற்கு தமிழக அரசு 5 கோடியை ஒதுக்குகிறது. ரைட்டா? இப்போ போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ ரூபாயில் கட்டணும்? 5 கோடி. 5 கோடியில் கட்டணும். ரைட்டா? கமிஷனர், சென்னை மாநகர கமிஷனர் வந்து சிஎம்டிஏவுக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கட்டி கொடுங்கள் என்று சிஎம்டிஏவுக்கு கடிதம் எழுதியதும் சிஎம்டிஏன்றது வந்து சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ரைட்டா? அந்த டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்த பில்டிங் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுன்றதுனால படித்த பட்டதாரிகள், பொறியியல் பட்டதாரிகள், சிவில் இன்ஜினியர்ஸ் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ரைட்டா? அவர்கள் இன்னொன்று அவர்களோட வேலை பிளான் அப்ரூவல் கொடுக்குறது தான். கட்டடம் கட்டுறது அவர்களுடைய வேலை அல்ல. இந்த சிஎம்டி என்ன பண்ணுது? கிரியேட்டிவ் ஆர்கிடெக்ட்ஸ் என்று ஒரு ஆர்கிடெக்டை நியமித்து அவர்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன கன்சல்டன்ட் பேரை வச்சு கன்சல்டன்ட் மூலமாக தான் கொள்ளடிக்கிறான்னு சொன்னாலும் அவங்க கிட்ட சொல்லி அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கட்டணும், நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு கொடுங்க என்று சொன்னதும் அவர்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி சார் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட 15 கோடி ஆகுன்ட்டு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஒதுக்குனது எவ்வளோ? 5 கோடி. இந்த ஆர்கிடெக்ட் 15 கோடி ஆகும் அப்படின்ட்டு ஒதுக்குனதும் உடனே 15 கோடிக்கு டெண்டர் விட்டுறாங்க. இந்த 15 கோடி டெண்டரில் கடல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பொன்குழலி, ஸ்ரீநிதி இன்ஃப்ரா 3மே ஈரோடை சேர்ந்த நிறுவனங்கள். அங்கே போய் விசாரித்து பார்த்தா 3மே ஒரே ஆள் தான் நடத்திட்டு இருப்போம். செக் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ இதில் இருக்கிறதுல இந்த ஸ்ரீநிதி என்ற நிறுவனம் வந்து இருப்பதிலேயே கம்மியாக 13,91 லட்சத்துக்கு அவர்கள் டெண்டர் கொடுத்துருக்கனால அவர்களோட அரசு பேச்சுவார்த்தை நடக்குது. 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதில் ஸ்ரீநிதி நிறுவனம் கொஞ்சம் தொகையை குறைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அமௌண்ட் வந்து டெண்டரில் கோட் பண்ண அமௌண்ட்டு 13,91 லட்சத்துக்கு கோட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டு நெகோசியேஷன் நடந்த உடனே 13,91 லட்சமாக இருந்தது 13,53 லட்சமாக குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ரைட், ஓகே. 2வது ரவுண்டு நெகோசியேஷன் நடந்த உடனே இவங்க குறைச்ச அமௌண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த சிஎம்டி அதிகாரிகள் எவ்வளவு ஒரு அரசு பணத்தை மிச்சப்படுத்துறதுல தீவிரமாக இருக்காங்கன்னு. 13,53,32,000 இருந்ததை 13,53,05,000 குறைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு 25,000 குறைச்சிருக்கானோன்னு 25,000 குறைச்சிட்டாம்பா அவனுக்கே கொடுப்பான்ட்டு கட்டுறாங்க. ரைட்டா? இப்போது உங்களுக்கு என்ன தோன்றும் என்றால் ஒருவேளை காவல் நிலையம் கட்ட 13 கோடி கூட ஆகலாம் இல்லையா? 14 கோடி கூட ஆகலாம். ஆகஸ்ட் 1, 2024 அன்று தமிழக முதலமைச்சர்
திருச்சியிலேயே கோட்டை காவல் நிலையம் மற்றும் செஷன்ஸ் கோர்ட் காவல் நிலையம் ஆகிய 2 காவல் நிலையங்களை திறந்து வைக்கிறார். ஒரு வருஷம் முன்னாடி, ஒரு வருஷம் கூட ஆகலை, ஆகஸ்ட்டில் திறந்து வச்சிருக்கார். ஒரு வருஷம் கூட ஆகலை, ரைட்டாக திறந்து வைத்திருக்கிறார். இந்த காவல் நிலையம் கட்டும் பணி 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 24 ஆகஸ்டில் முடிந்துவிட்டது. இதில் ஒரு காவல் நிலையம் கட்டுவதற்கு எவ்வளவு செலவு தெரியுமா? 3.19 கோடி. இன்னொரு காவல் நிலையம் கட்ட ஆன செலவு 2.70 கோடி. இந்த 2.70 கோடி செலவில் கட்டப்பட்ட காவல் நிலையம் பிரமாதமான பில்டிங்காக இருக்குது. இதை யார் கட்டியது என்று பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் கட்டியிருக்கிறது. இதற்கு ஒரு வரலாறு உண்டு. 1980இல் எம்ஜிஆர் ஆட்சி காலம் என்று நினைவு. 80இல் காவலர்களோட கட்டுமானத்தை எல்லாம் எதுக்கு பொதுப்பணித்துறையிட்ட கொடுக்கணும், மற்றவன்ட்ட கொடுக்கணும், நம்மளே இதுக்கு ஒரு நிறுவனத்தை உருவாக்கலான்னு ஒரு கம்பெனியாக தமிழக அரசு தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்குகிறார்கள். அந்த நிறுவனத்தோட வேலை என்ன தெரியுமா? பில்டிங் கட்டுறது மட்டும்தான். அவங்க போலீஸே கிடையாது. அதுக்கு ஒரு டிஜிபியை சீனியர் தலைமைக்கு போடுவாங்க. ஆனால் எல்லாமே அங்கே இருக்கிறது பூரா இன்ஜினியர். அவங்களுக்கு வேலையே பில்டிங் கட்டுறது, போலீஸ் குவார்ட்டர்ஸ் கட்டுறது, ஃபயர் ஸ்டேஷன் கட்டுறது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பில்டிங்கும் கட்டுறாங்க, இது போல் போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறாங்க. இன்னும் இருக்கா? இருக்குப்பா. அப்புறம் எதுக்கு சார் இந்த டெண்டர் அங்கே? அதுதான் 2.70 கோடிக்கு பிரமாதமாக கட்டியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன். 3.19 கோடிக்கு அட்டகாசமாக. ரொம்ப நாள் 10 வருஷம் முன்னாடின்னு சொன்னால் கூட ஏன்பா 10 வருஷம் முன்னாடி சிமெண்ட் ரேட் என்ன, மணல் ரேட் என்னன்னு ஊட்டுவாங்க. இப்போ தான் கட்டியிருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் இதெல்லாம் கணக்கு போட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட்டு ஒரு திட்டத்துக்கு 5 கோடி ஒதுக்குறதுனா குத்து மதிப்பெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க. பட்ஜெட்டில் எவ்வளோ ஆகும்னா அதுக்கு ஒரு அசஸ்மெண்ட் போட்டு ஒதுக்குவாங்க. ஸோ கவர்மெண்ட்டு இதெல்லாம் யோசிச்சு தானே 5 கோடி ஒதுக்குறாங்க. இது கட்டுறதுக்கு 3.19 கோடி ஆயிருக்கு. கவர்மெண்ட் 5 கோடி ஒதுக்குனாலே இந்த விலையேற்றத்தெல்லாம் கருத்தில் கொண்டு. அது எப்படிப்பா 3 மடங்கு எப்படிப்பா ஆகும்? அருண், எங்ககிட்ட தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் என்று ஒன்று இருக்கிறது, அதன் மூலமாக நாங்கள் இந்த கட்டிடங்களை கட்டிக்கொள்கிறோம் தானே அருண் சொல்லணும். சிஎம்டிட்ட பாஸ் கட்டி கொடுங்க பாஸ் அப்படின்னு ஏன் கேட்குறாரு? 2 பேரும் தொழில் கூட்டாளிகள். சொன்ன உடனே இவர் இதுக்குண்ணே கன்சல்டண்ட்டை கூப்பிடியான்னு கேட்டவுடனே இவருக்குன்னு அண்ணன் எம்பிட்டுனே போட 15 போடுப்பா. இப்போ நான் சொல்கிறேன், எப்படி அப்பட்டமாக பகல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது தெரிகிறதா? இப்போ இந்த 15 கோடிக்கு கட்டிடம் கட்ட ஒப்புதல் கொடுக்க நேற்று சிஎம்டிஏவில் வைத்து இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சிஎம்டிஏல கம்ப்ளைண்ட் கொடுத்து எம்எல்ஏ லிஎம்எல்ஏ கேஸ்லாம் போட்டாங்க. இன்னும் சிஎம்டிஏவிலேருந்து ஆவணங்கள் வந்து கொண்டிருக்கு. சார் இதுலேயே வந்துட்டு காவல் நிலையம் கட்டுறது அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த கட்டடங்களும் கட்ட போகிறதா சொல்கிறாங்க சார். எதில்? அந்த இதில் இந்த பாருப்பா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் இப்போ காமிச்சேனே, திருச்சி கோட்டை காவல் நிலையம் சொல்லிட்டு காமிச்சேன்ல, 4 மாடி இருக்குது. அந்த 4 மாடியில் ஒரு அறை டெப்டி கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கும், ஒன்று கண்ட்ரோல் ரூமு, ஒன்று லாண்ட் ஆர்டர் ஸ்டேஷன், ஒன்று கிரைம் ஸ்டேஷன், ஒன்று டிராஃபிக் ஸ்டேஷன். 4 மாடி இருக்குல்ல, 4 மாடியில் எல்லாம் வந்துடும். இவங்க பண்ணுறதுக்கு பெருசாக காட்டுறதுக்கு மாதிரி அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சரி இந்த பாரு, நீ சொல்கிறதுக்கே வரேன் நான். போர்ட்டிகோ, வெராண்டா, லாபி, டாய்லெட்டு, டிசி ஆஃபீஸ், கான்ஃபரன்ஸ் ரூம், டிராஃபிக்கு, சைபர் கிரைம் அஃபென்சஸ், இதெல்லாம் சேர்ந்தது தானே சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்? அப்படிதான். அதுக்கு தான் இது தனித்தனியாக போடுறது. சரி, டாய்லெட்டுன்னு கட்டுறீங்களே, டாய்லெட்டே இல்லாமல் பில்டிங் கட்டுறீங்க இல்லை, அந்த 5 கோடி டாய்லெட் இல்லாமல் கொடுத்ததா? இப்போ இந்த இவ்வளோ பெரிய கட்டணம் உறையூரில் இதில் திருச்சியில் கட்டியிருக்காங்களே, டாய்லெட் கக்கூஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா டிசைனாக உருட்டுறீங்க. பிரமாதமாக இருக்குது அந்த கட்டடம். போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் ஒன்று இருக்குல்ல, எதுக்குங்க கொடுக்குறீங்க? எப்படி கொள்ளையடிக்கிறார் தெரியுதா சேகர் பாபு? சரி, இதை மாதிரியே இபிஎஸ் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க இல்லையா, அதை நிறைவேற்றலை, வாக்குறுதிகளும் உருட்டுகளும் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரம். உருட்டுகளும் இல்லை, உருட்டுகளும் திருட்டுகளும்னு சரியாக பேர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசுனது திருட்டு தானே. திமுக வாக்குறுதியின் உருட்டுகளும் திருட்டுகளும். கரெக்டு. ஒரு சி விஜயபாஸ்கரோட தொகுதி புதுக்கோட்டை, அங்கே நேற்று திருமயத்தில் எல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமாக மக்களை கவரும் வகையில், பார்ப்பதற்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பிரச்சாரம் அமைந்திருந்தது. புதுசாக பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. வந்திருந்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒன்று கொடுத்து அதை எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தால் வாக்குறுதி எண் சோன்சோ அப்படின்ட்டு இருக்குது. அந்த திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றவில்லை என்பதை அம்பலப்படுத்துவதற்காக இந்த வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டது. ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு புதிய கேம்பெயின். புதுக்கோட்டையிலே நேற்று நல்ல க்ரௌடு. ஆனால் அவங்க 90% நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறாங்க. நேற்று புதுக்கோட்டையில் பேசிய திரு பழனிசாமி
அதே மாவட்டத்தில் நடந்த ஆக்டிவிஸ்ட் திரு ஜெகபர் அலி அவர்களுடைய கொலையை பற்றி பேசியிருக்க வேண்டும். நேற்று அவர் அதுபோல் அந்த கொலையை பற்றி எங்கேயும் பேசியதாக தெரியவில்லை. ஜெகபர் அலி கொலையை பற்றியும் பேசியிருந்தால் புதுக்கோட்டை மக்களுக்கு ஒரு எழுச்சியாக இருந்திருக்கும். இதையும் ஒரு கவனிக்கிறார் என்று அவர் ஏன் பேசலன்றது தெரியல. சார் இது திமுக மட்டும் இல்லாமல் தொடர்கதையாக எல்லா கட்சிகளுமே இப்படி வாக்குறுதிகள் தரதும் நிறைவேற்றாமல் போகிறதும் அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் அதை? தவறுப்பா. நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நிறைவேற்றணும். அதாவது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இப்போ ஏடிஎம்கே எழுப்புறாங்கல்ல, இது மாதிரி தொடர்ந்து இதை எழுத வேண்டும், பேச வேண்டும், அதை அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு வந்து அதை வலியுறுத்த வேண்டும். இப்படி வாக்குறுதிகளை நிறைவேற்றாத கட்சிகளை மக்கள் தேர்தலில் தண்டிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அந்த வேலையை ஏடிஎம்கே நன்றாகவே செய்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். நம்மை போன்ற ஊடகங்களோட வேலை இதை சுட்டி காட்டி பாரு, இதை செய்யலைன்றது தேர்தல் நேரத்தில் மக்களிடையே பாருங்கள் இவங்க சொன்னது எதையுமே செய்யலை, சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அப்படின்றத அம்பலப்படுத்தணும். சார் இதை தொடர்ந்து நேற்று வேற உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் போயிட்டு இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காங்க சார். இது நல்ல விஷயம் தானே. இதுதான் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுன்றது. எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு தானே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வைக்கிறீங்க. ஸோ இங்கே போய் நீ கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பான அவங்க வாங்கிட்டு அதுவும் ஒரு ரசீது கொடுத்துருக்காங்க. அதை பண்ணணும். ஏடிஎம்கே பண்ணணுன்றேன். வரிசையாக இன்னும் அந்த இதில் சேப்பாக்கத்துக்கு போனாங்கல்ல, அது மாதிரி ஒரு 200 பேர் ரெடி பண்ணி போயிட்டு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் அப்படின்ட்டு இந்த 4 செய்தி தொடர்பாளர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் போட்டிருக்காங்களே, பதில் சொல்லுங்கள். இவ்வளோ இருக்குது தேர்தல் வாக்குறுதி 500, இதில் என்னென்ன நிறைவேற்றினதுக்கு விளக்கம் சொல்லுன்னு அதிகாரிகளிடம் கேள்வி கேட்கணும். இப்படித்தான் எதிர்க்கட்சிகள் அல்ல அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும். இது நல்ல விஷயம்ட்டு தான் நினைக்கிறேன் நான். இப்போது இந்த மாதிரி ஏதாவது கேட்க போனால் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை முன் வச்சா அவங்க உடனே என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இபிஎஸ் அவர்கள்கிட்ட உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அமித்ஷாவோட கதவுகளை தட்டலையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு இபிஎஸ் பதில் சொல்லியிருக்காரு, நீங்கள் மோடியின் கதவை தட்டினீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மத்தியிலே ஆளும் கட்சிகளிடம் மாநில கட்சிகள் சரணாகதி அடைவது என்பது காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் ஆளும் அரசுகளிடம் சரணாகதி அடையாமல் எந்த அரசும் ஆட்சி நடத்த முடியாது. அதுதான் யதார்த்தம். நிதி கொடுக்காமல் நெருக்கடி தருவார்கள். பல்வேறு வகையில் மத்திய அரசு ஒரு மாநில டாமி இறக்கிட்டுருவாங்க. அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் பண்ணுறது. இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு தான் இது மாதிரி பண்ணுறது. அதுக்கு முன்னாடி அவங்க சிபிஐ யூஸ் பண்ணுவாங்க. சொந்த கட்சிக்காரங்க மேலெல்லாம் சிபிஐ காங்கிரஸ் ஏவி விட்ட வரலாறு எல்லாம் உண்டு. திமுக அரசின் மீது சர்க்காரியா கமிஷன் விசாரணை ஆணையம் அமைக்கவில்லையா? ஸோ இது போல் எல்லாரும் அனுசரித்து தான் போவார்கள். தனது குடும்பத்திற்கு ஆபத்து என்றால் தமிழகத்திலிருந்து ஸ்டாலின் உருண்டு கொண்டே டெல்லிக்கு போவார். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கேலோ இந்தியாவுக்கு போய் அழைச்சிங்களேன்னா உறவா உங்களுக்கு நான் கேட்குறேன். அவர் வராமல் கேலோ இந்தியா நடத்த முடியாது அவங்களால. எதுக்கு போனீங்க? பையனை டெப்யூட்டி மினிஸ்டராக போகிறேன், அவர் பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்ட்டு போய் கெஞ்சுறது தான் நீங்கள் போனீங்க. வெளிநாட்டுக்கு இப்போ தாய்லாந்துக்கு இங்கே போயிருந்தார் உதயநிதி. போயிட்டு நேராக டெல்லியில் இறங்கி பிரைம் மினிஸ்டர் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு போய் பார்த்துட்டு மதத் கரோஜி அப்படின்னு போய் கெஞ்சிட்டு தானே வந்தீங்க. நீங்கள் போலியா? போனது இல்லையா? நேற்று கூட தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறாரு, பிரதமர் தமிழகம் வருவது தமிழகத்துக்கு பெருமை என்று சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் எதில் சேர்த்துக்கிறது? நான் நீங்கள் பேசுறதுக்கு தகுதியே இல்லைங்க. ஸ்டேட்டில் ஜெயலலிதாவோட ஆட்சி இருக்குது, எப்படியாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரவிலையாவது தப்பிக்கணுன்றதுக்காக தானே 99 ஓடோடி சென்று வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு அளித்தீர்கள். ஜெயலலிதா ஆதரவை வாபஸ் வாங்கினால் என்ன நாங்கள் இருக்கிறோம். பிஜேபி என்ன மதவாத கட்சியா? அப்படி பேசாதீர்கள் என்று நீங்கள் பேசியதில்லையா? இது யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. எல்லாரும் ஒன்று தான். சார் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம், அந்த கோயில் நிதிகளை அரசு தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று பிரச்சாரத்தப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, கோயில் நிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் அந்த நிலத்தை தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அது எப்படி சார் அதை ஏற்றுக்க முடியுமா? இல்லை அதுக்கான சட்ட வழிமுறைகள் எது இருக்கா சார்? நல்லா கேட்டீங்க. நேற்று இல்லை, ஒரத்தநாடு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே கோவில் நிலங்களில் நீண்ட காலம் குடியிருக்கும் போது கோவில் நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருப்பவர்களுக்கு நாங்கள் பட்டா அளிக்கிறோம் அப்படின்ட்டு திரு பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதற்கு இந்து முன்னணியின் தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்து அமைப்புகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இது தொடர்பாக சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். ஏற்கனவே நம்மகிட்ட இந்த ஆலய பாதுகாப்பு குழுவின் தலைவர் திரு ரமேஷ் என்பவர்கள் இது தொடர்பாக வழக்கு விட்டுருக்கார். அவர் நம்மகிட்ட பேசியிருக்கிறாரு. இது தொடர்பாக சட்டம் என்ன சொல்கிறது என்றால், நான் என்னோட சொத்தை தானமாக கொடுக்க முடியும், உன் சொத்தை தானமாக கொடுக்க முடியுமா? அதுபோலத்தான் கோவில் சொத்து கோவிலுக்கு மட்டுமே சொந்தம். அரசு அதை நிர்வாகம் செய்யலாம். கரெக்டா? அந்த சொத்தை அரசு எப்படி இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ லாயலா காலேஜ் உள்ள காம்பவுண்டு உள்ள ஒருத்தன் வீடு போட்டு 20 வருஷமாக குடியிருந்தானா அவனுக்கு சொந்தமாயிடுமா? அவன் கொடுக்குற வாடகை வேணா எடுத்து அவங்களுக்கு செலவுகளை பார்த்துக்கலாம். அது ஆலய பணிகளுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். கோவிலோட சொத்துக்கள் எல்லாம் இருப்பது. அந்த கல்லூரி கட்டும்போது இந்த விஷயத்தை நம்ம பேசணும். ஏன் இப்போ திரு பழனிசாமி அவர்கள் பேசுவதே முரணாக இருக்குது. கோவில் நிதி எடுத்து எதுக்கு நீ கல்லூரி கட்டுறேன்னு கேட்டார். அது சரியான நிலைப்பாடு. நாம் விரிவாக அதை பற்றி விவாதித்தோம்.
இப்போது கோவில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கிறோம் என்றால் எப்படி பட்டா போட்டு கொடுப்பீர்கள்? பட்டா போட்டு கொடுக்கலாமா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது கோவிலின் உரிமை, கோவிலின் நிர்வாகிகளின் உரிமை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கல்லூரி கட்டுறதா இருந்தால் கூட அந்த அறங்காவலர்கள் எல்லாம் சேர்ந்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்பா என்னப்பா உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இருக்காப்பா, கோயில் கட்ட இது காலேஜ் கட்ட போகிறோம்ப்பா, ஏன்னாவது ஒரு 4 பேர் போய் எனக்கெல்லாம் கட்ட விருப்பம் இல்லையா, கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது, கோயில் துட்டு கோயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ கட்ட முடியாது. உண்மை. நான் பழனி கோயிலோட பக்தன். ஏப்பா முருகனுக்கு வர்ற காசு முருகனுக்கு தான் ஏன் செலவு பண்ணும், முருகனுக்கு தங்க கவசம் போடியா, கல்லூரி கட்டக்கூடாதுன்னு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சா நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்னொன்று, அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 26 தெளிவாக இதை சொல்கிறது. ஆர்டிகிள் 26 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் தி ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். மதம் தொடர்பான விஷயங்களை கையாள்வதற்கு முழு அடிப்படை உரிமை அளிப்பது ஆர்டிகிள் 26. Article 26 grants religious denominations the right to establish and maintain institutions for religious and charitable purposes, manage their own affairs in matters of religion, own and acquire property and administer such property according to law. சரியா? இது அடிப்படை உரிமை. 1953 ஒரு 7 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு 1954 வெளிவந்த தீர்ப்பு இது. கோவில் நிர்வாகம் தொடர்பான விவகாரம் அடிப்படை உரிமை, எந்த சட்டமன்றமும் சட்டம் இயற்றி இதை எடுக்க முடியாது என்று தெளிவாக சொல்கிறது. அதற்கு பிறகு கோவில் சொத்துக்களை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது என்று பல உயர்நீதிமன்றங்கள், சென்னை உயர்நீதிமன்றமே பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. 100 வருஷமாக ஒரு ஆள் அங்கே குடியிருந்துகிட்டு இருக்காரு, 100 வருஷமாக 3-4 தலைமுறையாக அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவருக்கு அது சொந்தமானு கேட்டால் அப்பவும் சொந்தம் கிடையாது. அப்பவும் அது கோவிலுக்கு தான் சொந்தம். 100 வருஷமாக அரசு புறம்போக்கில் இருந்தால் நீங்கள் பட்டா கொடுக்கலாம். அரசு புறம்போக்கில் ஒருத்தன் 60 வருஷமாக இருக்கிறான்னா சரிப்பா அப்படின்ட்டு உனக்கு பட்டா கொடுக்கலாம். ஏன் லேண்டில் ஒருத்தன் 60 வருஷமாக அதை கொடுப்பியா பட்டா? கிட்டத்தட்ட இது அது போன்றது தானே. அதனால் இது தேவையற்ற சர்ச்சை. திரு பழனிசாமி அவர்கள் இதை தவிர்க்க வேண்டும். இது அவசியமில்லாத சர்ச்சை இது. சார், கல்லூரி விவகாரத்தில் அந்த கோயில் நிதி எடுத்து கல்லூரி கட்டினாங்க அப்படின்றத சரியாக அவர் சொன்னார். இந்த விஷயத்தில் அவர் ஏன் தப்பு பண்ணணும்னு ஒருவேளை கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். இனிமே இந்த சிவி சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி புரியுறதுதான் இதை சொல்றோம். சட்டப்படியே அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அனுமதி கிடையாது. நீங்க யூ கேனாட் டு, யூ சிம்பிளி கேனாட் டு. அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக நீங்கள் எப்படி ஒரு திட்டத்தை போடுவீங்க? அது இந்து சமய அறநிலைத்துறையோட ரோல் என்ன? பார்த்துக்கிறது, அந்த சொத்தை யாரும் திருடின்னு போகாமல் பார்த்துக்கிறது, ரைட்டா? அதுக்காக உங்களை பாதுகாவலுக்காக வச்சா அதை எடுத்து நீங்கள் எப்படி இன்னொருத்தருக்கு கொடுப்பீங்க? மலர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அல்லவா, சென்னையில் அடையாறில் மலர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த மலர் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க அருணாச்சலேஸ்வரருக்கு சொந்தமாக 500 கிரவுண்டு லேண்ட் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்களா? அது யாருக்கு சொந்தம்? அருணாச்சலேஸ்வரருக்கு சொந்தம். அதில் இருக்கிறவங்க எல்லாம் 500 வாடகை கொடுத்துட்ருக்காங்க. அடையாறில் 500 ரூபாய் வாடகை. ஸோ அரசு நினைத்தால் என்ன செய்யலாம்னா, தம்பி இந்த பேர் 500 கொடுத்துட்ருக்க, நீ இங்கே 50,000 ரூபா கொடுக்கணும், நீ உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம் 10,000 ரூபா கொடு அப்படின்னு அந்த 10,000 ரூபாயை வாங்கி கோயிலுக்கு கொடுக்கணும். இதைத்தான் பண்ண முடியும். சரிப்பா 60 வருஷமாக இருக்க, பட்டா எடுத்துக்கோ. எப்படி பண்ணுவீங்க? வேணா கோயில் நிலத்தில் இருக்கவங்களுக்கு அரசு நிலத்தில் வேணால் தரேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எஸ், ஏன்பா அதை காலி பண்ணுப்பா, அது கோயிலுக்கு சொந்தம்ப்பா, உனக்கு வந்து இந்த கண்ணகி நகர் பக்கத்தில் ஒரு இடம் கொடுக்குறோம் போப்பான்ட்டு இதை சொல்லலாம். திஸ் இஸ் கரெக்ட், திஸ் கரெக்ட். அங்கே போயிரு, நான் தரேன் உனக்கு லேண்டு, ஏன் என் கோயில் லேண்டில் இருக்கிற அப்படின்னு சொல்லலாம். அது சாத்தியமா? அப்போ அந்த லேண்டை நீங்கள் எப்படி பட்டா போடுவீங்க? ஸோ இது ஃபண்டமெண்டலி ராங். ஸோ ஒரு ஏதோ தவறுதலாக சொல்லியிருப்பார், சரி செய்து கொள்வார். சார், நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், அதிமுகவோட லீகல் விங்கு ஒரு நல்லா இப்போ தான் வந்து ஒரு உத்வேகத்தோட நல்லா வந்து செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த லீகல் விங்கு இப்போ புதிய ஒரு வழக்கு வேறு தாக்கல் பண்ணியிருக்காங்களா? என்ன சார் அது? புதிய வழக்கு இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் என்னை மனுதாரராக சேர்த்து கொள்ளுங்கள் என்று அதிமுக வழக்கறிஞர் அணி செயலர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்களே மனு தாக்கல் செய்திருக்கிறார். நல்ல கேஸ் இது. டிஎம்கே கவர்மெண்ட்டு தான் இந்த அரசு வந்ததும் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருகிறது. நல்ல சட்டம் அது, உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒரு சட்டம். என்ன சட்டம்னா, இவ்வளவு நாட்கள் வந்து அரசில் வந்து செய்தி தொடர்பாளர்கள், பப்ளிக் பொது மக்கள் தொடர்பு அதிகாரிகள், உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள்னு ஒரு பணி இருக்குது. இந்த மக்கள் தொடர்பு அதிகாரிகள் பணியோட ஃபீல்டர் கேட்டகரி அந்த பதவிக்கு எப்படி போவாங்கன்னா, உதவி மக்கள் தொடர்பு அதிகாரி என்ற பதவியிலிருந்து போவார்கள். இந்த அரசு வந்ததும் 2022ஆம் ஆண்டு ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது. அந்த அரசாணையில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிக்கான
தகுதிகள் என்று இருக்கிறதுல அந்த தகுதிகள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. எப்படி மாற்றி அமைக்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிக்கு என்ன தகுதி என்றால் எனி டிகிரி, எந்த டிகிரி படித்தாலும் நீங்கள் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த 22 ஜிஓ படி டிகிரி ஷுட் பி இன் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், பப்ளிக் ரிலேஷன், அட்வர்டைசிங், மல்டிமீடியா, விஷுவல் கம்யூனிகேஷன், மீடியா சைட்ஸ். உன்னோட வேலை மக்கள் தொடர்பு வேலை, அப்போ அது தொடர்பான படிப்பை ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல ஜியோ. இதற்கு எதிராக ஸ்ரீனிவாச மாசிலாமணி என்பவர் 2022 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கு தொடுத்து இது மாதிரி இவர்கள் இந்த புதிய தகுதிகளை நியமித்தது தவறு அப்படின்னு கேட்டவொடனே ஒரு சிங்கிள் ஜட்ஜு ஸ்டே கொடுத்துட்றாங்க. இப்போது அரசு, திமுக அரசு இந்த உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகளோட பணியிடங்களை டிஎம்கே ஐடி விங்கில் இருக்கிறவங்களை வச்சு நிரப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இது எப்படிப்பட்ட விஷயம்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே காரணங்களை பூரா நீங்கள் இந்த வகையில் உள்ளே சொருவிட்டிங்கன்னா, ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தால் கூட டிஎம்கேக்கு அரசில் என்ன நடக்குதுன்னு எல்லா தகவலும் தெரியும். அதுக்கு திமுக ஐடி விங்கில் இருக்கிறவனை உள்ளே நுழைச்சா தான் அது முடியும். கரெக்டாக? இப்போது இந்த நியமனங்களை செய்வதற்கு அரசு தீவிரமான ஏற்பாடுகளில் இருக்கிறது. ரைட்டா? அந்த ஏற்கனவே ஸ்டே கொடுத்தாங்கன்னு சொன்னால அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அந்த ஸ்டே கேட்டு ஒருத்தர் போனார் இல்லை, அவரே டிஎம்கே டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அவர் அந்த வழக்கை வாபஸ் வாங்க போகிறார். இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அந்த ஜிஓவை இவங்களே ரத்து பண்ணிடுவாங்க. இப்போ அந்த ஜிஓவை ஏன் ரத்து பண்ண முடியாதுன்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. ஸோ இவர்கிட்ட சொல்லி ஏம்பா நீ இப்போ இந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த கேஸை வாபஸ் வாங்கின உடனே இந்த ஜிஓவை கேன்சல் பண்ணிட்டு ஐடிவிங்கில் இருக்கலாம் வாங்கப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த மனவளர்ச்சி குன்றிய குரங்குகளை பூரா உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் என்று நியமிப்பதற்கான வேலைகளில் இவர்கள் ஈடுபட்டு விட்டார். இந்த தகவல் தெரிந்து இன்பதுரை என்ன பண்ணுறாரு, சார் இந்த மாதிரி ஒரு கேஸு நிலுவையில் இருக்குது, இந்த பெட்டிஷனர் இனிமேல் இந்த கேஸை நட்ட மாட்டார், இவனுங்க டிஎம்கே ஐடிவிங்கில் இருக்கிறவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க என்று நான் கேள்விப்படுகிறேன், உடனடியாக அந்த வழக்கை பட்டியலிடுங்கள், என்னை இதில் மனுதாரராக சேர்த்துக்கொள்ளுங்கள்னு போட்டு பெட்டிஷன் போட்டு ஃபைல் பண்ணிட்டார். ஓகேவா? இனிமேல் அப்பாயின்மெண்ட்டு நடக்காது. ஸோ ஏடிஎம்கே நல்ல லீகல் விங்கு நல்ல இவர்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது என்று சொன்னேன். வலுவான தலைவலியாக இவர்கள் இருக்கிறார். சார் இந்த திட்டத்தை யார் சார் வகுத்து கொடுத்தது? இப்படி இது டிஎம்கே ஐடி விங்கு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்கப்பா. ஓகே, எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் நடந்திருக்கு. சசிகலாவின் கணவராக இருந்தாரே நடராஜன், யார் அவர்? மக்கள் தொடர்பு அதிகாரி, அரசு மக்கள் தொடர்பு அதிகாரி. மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்து செல்வி ஜெயலலிதாவை எம்ஜிஆர் பிரச்சாரத்திற்கு அனுப்பும்போது அதை கவர் பண்ணுறதுக்காக போனவர் தான் நடராஜன். உங்களுக்கு உதவியாக என் ஒய்ஃபை வச்சுக்கோங்கன்னு. யார் ஒய்ஃபு? சசிகலா. அப்படின்னு ஒய்ஃபை வச்சுக்கங்கன்ட்டு உதவிக்கு அவர்களை அனுப்பி மன்னார்குடியை சென்னைக்கு ஷிஃப்ட் செய்தார்கள். தமிழ்நாட்டை விலைக்கு வாங்கினார்கள். ஸோ அவரெல்லாம் கட்சிக்காரர், திராவிட சிந்தனை கொண்டவர், கட்சிக்காரர். அப்படி தான் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டு இன்றைக்கி வந்து மாஸ் கம்யூனிகேஷன் பட்சம் தான் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. அதையே மாற்றுறீங்க. அதான், ஏன்னா டிஎம்கே ஐடி விங்கில் இருக்கவங்க லாயர் படிச்சிருக்கலாம், நிறைய பேர் இருப்பாங்க. இன்ஜினியரிங் அறிவு தான் எங்களுக்கு கம்மி, குரங்குத்தனமாக யோசிக்குமே ஒழிய பட்டதாரிகளாக இருப்பார்கள், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இப்படியான ஒரு தகுதியை அவங்க வந்து வைக்கும் போது இவங்கெல்லாம் அடிபட்டு போயிடுவாங்க. என்னங்க சார்? சார் நம்ம நேற்று பேசினோம், திருச்சியை சேர்ந்த ஒரு டிஎஸ்பி வந்துட்டு மன உளைச்சல்னால வந்துட்டு விருப்ப ஓய்வு கேட்டு டிஜிபிக்கு வந்து மன அனுப்பினதா நம்ம நேற்று பேசியிருந்தோம். அது நான் உங்கள்கிட்ட கேட்டப்ப அது உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நேற்று இதவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு சார். நேற்றில் அதுக்கு முன்னாடியே பேசினார், சொல்கிறேன். இன்றைக்கி தம்புநெயிலுக்கு டாபிக் சொல்லிடுறேன். டிஎஸ்பி காலில் விழுந்த எஸ்பி, இதான் தம்பு. விரிவாக சொல்கிறேன் இந்த விவகாரத்தை. அந்த டிஎஸ்பி அந்த கடிதத்தை வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டார். அனுப்ப வேண்டியவங்களுக்கு அனுப்பலன்ட்டு நேற்று நான் சொன்னேன் இல்லையா? அதனால் அது நியூஸே இல்லை விடுங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். போட்டது உண்மை, அப்புறம் ஒரு கொடுக்காமல் அதை நிறுத்தியது உண்மை. என்ன என்பதை விசாரித்தார். கிட்டத்தட்ட சுந்தரேசனோட கேஸ். இந்த டிஎஸ்பி பரத் ஸ்ரீனிவாசன் என்பவர் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குற்றப்பிரிவு என்பதுக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சில் டிஎஸ்பியாக அவர் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். திருச்சியில் இப்போ எஸ்பி யார்? வரம் தரும் வரும். அவர் டிஐஜி. இருங்க தெரியும் எனக்கு. இருங்க, செல்வ நாகரத்னம். ஸ்னேக் செல்வ நாகரத்னம் தான் திருச்சியில் எஸ்பி. ஜெயிலில் இருக்க வேண்டியவனெல்லாம் கொண்டு போய் அதிகாரியாக வச்சா என்ன நடக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த செல்வ நாகரத்னம் ஏற்கனவே இந்த செல்வ நாகரத்னம் அவர் மீது புகார் அளித்த பெண்ணை மிரட்டுவதற்கு ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு ரவுடியை பயன்படுத்தினார் என்று நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கேன். செல்வ நாகரத்னம் திருச்சி எஸ்பி ஆனதும் இந்த ராதாகிருஷ்ணன் முழு நேரமாக திருச்சியில் முகாமிட்டுள்ளார். இந்த ராதாகிருஷ்ணனுக்கு வேலை என்னவென்று கேட்டீர்கள் என்றால்,
எங்கெங்கெல்லாம் நிலத்தகராறு இருக்கோ அங்கெல்லாம் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது. அந்த கட்ட பஞ்சாயத்தெல்லாம் எப்படி பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ஜீப்பில் தான் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார். சரி, இந்த ராதாகிருஷ்ணன் என்ன போலீஸ் அதிகாரியா என்று கேட்டீர்கள் என்றால், ராதாகிருஷ்ணன் இஸ் அ கிரிமினல். அவர் மீது ஆள்கடத்தல், கொலை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பாக வடமலையான் பாண்டியன் என்பவர் தான் சட்டப்பேரவை வேட்பாளராக போட்டியிட வேண்டும். ரவுடி ராதாகிருஷ்ணன் என்ன செய்கிறார் என்றால், இந்த வடமலையான் பாண்டியனை கடத்தி கொண்டு போய் வைத்துவிட்டு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக போட்டியிட வேண்டும். திருச்செந்தூரில் அனிதா தான் ஜெயிக்கிறாரு. அவருக்கு எதிராக கடத்தி கொண்டு போய் போட்டியிட வேண்டும் என்று வடமலையானை கடத்திட்டு போயிடுறாரு. கடத்திட்டு போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது வரைக்கும் வடமலையான காணோம். ஆள் இல்லைன்னு சொன்னோன்னே வேறு யாரையான்னு கேட்டோன்னே, சார் திருச்செந்தூரில் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எனக்கு தான், முருகன் கோயில் மட்டும் முருகனுக்கு சொந்தம், மீதி எல்லாம் எனக்கு தானே உருட்டினோடனே சரி உனக்கு கொடுப்பா சீட்டுன்னு கொடுத்துட்றாங்க. கொடுத்த பிறகு வடமலையான் பாண்டியன் வெளியே வருகிறார். அதற்கு பிறகு அவர் போய் அந்த தேர்தல்னு நினைக்கிறேன், இந்த கடத்தல் இந்த சம்பவங்கள்லாம் காரணமாக அந்த தேர்தலிலேயே வடமலையான் பாண்டியன் அமமுகவில் சேர்ந்து திருச்செந்தூரில் இவருக்கு எதிராகவே போட்டியிடுகிறார். திருச்செந்தூரில் இவருக்கு தெரியாமல் டிக்கெட் கொடுத்துட்றாங்க ஏடிஎம்கேல. ரவுடி ராதாகிருஷ்ணன் அதிமுகவில் சேர்ந்து திருச்செந்தூரில் போட்டியிட்ட உடனே டிக்கெட்டெல்லாம் கொடுத்து கேம்பெயின்லாம் கமெண்ட்ஸ் ஆன பிறகு எடப்பாடி அப்பா சிஎம்ஆர் இருக்கார்ல, எடப்பாடியோட நாலேஜுக்கு உளவுத்துறை சார் இந்த மாதிரி சார் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவரங்களை சொல்கிறார்கள். சொன்னதும் மீடியா பிக்கப் பண்ண ஆரம்பிச்சு, இவன் கடத்தல்காரர் ரவுடி பையவனுக்கு போய் சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு. எடப்பாடி பிரச்சாரத்துக்கே போகலங்க திருச்செந்தூருக்கு. ஆட்சிக்கு எடப்பாடி இது வந்திருந்தாருன்னா இந்த ராதாகிருஷ்ணன் ஜெயிலில் இருந்திருப்பார். அதுக்கு பிறகு எடப்பாடியின் மேல் எடப்பாடி விவரம் தெரிஞ்சிச்சு, உஷாராயிட்டார், செட்டியார் உஷாராயிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் இந்த ராதாகிருஷ்ணன் ரவுடிகளுக்கு தஞ்சம் கொடுப்பதற்காகவே இருக்கக்கூடிய கட்சி எது என்று தேடும்போது அவர் கண்ணில் அண்ணாமலை படுகிறார். ஓகே டன் என்று சொல்லிவிட்டு அண்ணாமலை முன்பாக பிஜேபியில் சேர்ந்து பிஜேபியில் இன்றைக்கி ஏதோ ஒரு பொறுப்பு வாங்கி கொண்டு அந்த பிஜேபியில் இருக்கிறார். போன மாதம் ஜூன் மாதம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய உள்ளூர் பாஜக தலைவர் மீது அவருடைய கார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கார். இவருக்கு இந்த போலீஸ் வாகனம் எப்படி கிடைக்கிறது என்று விசாரித்தால், சேலம் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராக இருந்த திருமதி லாவண்யா என்ற எஸ்பி தன்னுடைய வாகனத்தை இந்த ராதாகிருஷ்ணன் கொடுத்திருக்கார். ஏன் கொடுத்தார் என்பது தெரியவில்லை. இப்போதும் இந்த ரவுடி ராதாகிருஷ்ணன் லாவண்யாவுடைய காவல்துறை வாகனத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த ராதாகிருஷ்ணன் இந்த நிலத்தகராறுக்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து செய்யும்போது செல்வநாகரத்தன் என்ன சொல்கிறாரா, ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேளுன்னு இந்த டிஎஸ்பி பரத் ஸ்ரீனிவாசுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த ஆளு காசு இவங்கள மாதிரி பொறுக்கி திங்கிற அதிகாரி இல்லை சார். அவன் ரவுடி பாய் சார், ஹிஸ்ட்ரி சீட்டு அவன் சொல்லிடலாம், நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னதும், அப்படியா வண்டி கிடையாது போன்னு இதே வேலையை பார்த்துருக்காங்க. வண்டி இது பண்ணோடனே ஆஃபீஸில் டிஎஸ்பி ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு கான்ஸ்டபிள் எல்லாம் உருவிட்டுருக்காங்க. இது அடுத்த கட்டம். கான்ஸ்டபிள் மென்ன உருவி வண்டியையும் உருவின உடனே கடகடன்னு இந்த ஆள் அடித்து வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறாரு. போட்ட உடனே செல்வநாகரத்தினம் போய் எப்பா இப்போ தான் சுந்தரேசன் மேட்ரு முடிஞ்சுக்குது, எப்பா வண்டி பிடுங்கன்னு போய் ரோட்டில் இல்லை நடந்து போயிடாதப்பா, எப்பா நம்ம விட்டுருப்பா, அப்பா விடுப்பா, காலைல கூட விட்றேன்ப்பா, விட்டுருப்பா, வாபஸ் வாங்கிப்பா அப்படின்னோடனே மன்னிச்சு விட்றேன் உடனே வண்டியை விடணுன்னே வண்டி கொடுத்துட்டாங்க. இப்போது கூடுதல் தகவல், லேட்டஸ்ட் தகவல் ஒன்று சொல்கிறேன். இந்த ரவுடி ராதாகிருஷ்ணன் சொன்னேன்ல, இதெல்லாம் அதிகாரிங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். ஜெயிலில் இருக்க வேண்டியவனெல்லாம் போய் இங்கே போஸ்டிங் போட்டால் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. அவர் நேர்மையான அதிகாரி, அவன் போலீஸ் ஆஃபீஸர், அவன் எப்படி மதிப்பான் அந்த ரவுடி பையில. உனக்கு வேணால் அவன் தேவையாக இருக்கும், நீ தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவேன், அவன் எதுக்கே மதிக்கணும். அவனை கூப்பிட்டு அவர் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுன்றது. தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்கு பிரதமர் வருகிறார். பிரதமரை பார்க்குறதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். அந்த ஏர்போர்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் அலோவ் பண்ணுவாங்க, கையில் ஒரு பூங்குறதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு ரிசீவ் பண்ணுவாங்க. அதில் என்ன போய் நிற்க வைன்னு சொல்லிவிட்டு இந்த ராதாகிருஷ்ணன் கடும் முயற்சியை எடுத்திருக்கிறார். ஏற்கனவே இதே போல் மிளகாய்பொடி வெங்கடேசனை அமித்ஷாவை வரவேற்க அனுப்பி மிளகாய்பொடி வெங்கடேசன் ஆந்திரா போலீஸ் எல்லாம் டேக் பண்ணி பார்த்தல்ல அண்ணன் யாருன்னு பார்த்தல்ல என்று போட்டு அடிச்சு தூக்கி குண்டாசில் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. இதே போல் இந்த ரவுடி ராதாகிருஷ்ணனை நிற்க வைப்பதற்கு முயற்சி செய்கிற போது இது உடனடியாக மாநில தலைமைக்கு உளவுத்துறை மூலம், மத்திய உளவுத்துறை மூலமாக தெரியப்படுத்தப்பட்டு இன்றைக்கி அவர் போய் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. இந்த ரவுடி பயலெல்லாம் அண்ணாமலை சேர்த்து விட்டார். எதற்காக இவர் கட்சியில் வைத்து கொண்டிருக்கிறார் என்பது உள்ளபடியே புரியவில்லை. எப்படி இவனுக்கு ஆக்சஸ் கிடைக்குது இந்த ரவுடி பயலுக்கு முன்னாடி போகிறான் என்று பார்த்தால் இதற்கு இந்த லாவண்யா உதவி செய்கிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன. சரி, லாவண்யாவுக்கு எப்படி ஆக்சஸ் கிடைக்கும்னு கேட்டால், இப்போ ஒருத்தர் செங்கல்பட்டு எஸ்பியாக இருக்கார், திருவள்ளூர் எஸ்பியாக இருக்காருன்னா அவர் அந்த மாவட்டத்தை பார்த்துக்கணும், அவரை தூக்கி பந்தோபஸ்த் டியூட்டிக்கு போட முடியாது. ஸோ ஸ்பெஷல் யூனிட்ஸில் இருக்காங்கல்ல, க்ரைம் ரெக்கார்டு பியூரோ, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது போன்ற இதில் இருக்கக்கூடிய எஸ்பிகளெல்லாம் பந்தோபஸ்த் டியூட்டிக்கு போடுவாங்க. இந்த லாவண்யா அவர்கள் இவராக கேட்டு
என்னை போடுங்கள் பந்தோபஸ்து டியூட்டிக்கு என்று பந்தோபஸ்து டியூட்டியை கேட்டு வாங்கி அங்கே போயிட்டு சார் நமக்கு தெரிஞ்சவர் அனுப்புங்கன்ட்டு அனுப்பி விடுறது. பட் பிஎம் இதில் அவ்வளோ ஈஸியெல்லாம் உள்ளே போயிட முடியாது. இந்த லாவண்யா குறித்து தான் சில மாதங்களுக்கு முன்பு இந்த லாவண்யா குறித்து 2023 இந்த லாவண்யா சர்ச்சையில் சிக்கினார். என்னென்னா அங்கே சிவகுமார் என்று ஒரு எஸ்பி இருக்கிறார். அந்த சிவகுமார் என்ற எஸ்பி லாவண்யா பற்றி வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸே வச்சிட்டார். பதவியை பிடிக்க வசூல் வேட்டை. சேலம் மாநகரத்தில் திருமதி லாவண்யா என்பவர் காவல் துணை ஆணையராக இருக்கிறார். இவர் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பதவி பெற வேண்டும் என்று கடந்த 10 மாதங்களாகவே முயற்சி செய்து வருகிறார். ஓய்வு பெற்ற டிஜிபியிடம் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவியை முயற்சி செய்கிறார் அப்படின்ட்டு வந்திருக்கு. யார் ஓய்வு பெற்ற டிஜிபி? சைலேந்தர் பாபு. கரெக்ட். ஓகேவா? அப்படின்னு வச்சு அந்த கான்ட்ரவர்சி வந்த உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போது குற்ற ஆவண காப்பகத்தில் இந்த லாவண்யாவை நியமிச்சிருக்காங்க. இப்போதும் இந்த ராதாகிருஷ்ணனுக்கு தொடர்ந்து இந்த லாவண்யா உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்கிறார்கள். இதையெல்லாம் கண்டறிந்து இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரவுடிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ரவுடிக்கு தன்னோட வாகனத்தை கொடுக்குறாங்கன்றதெல்லாம் கண்டறிந்து அறிக்கை போட வேண்டியது உளவுத்துறையின் வேலை. ஆனால் அந்த உளவுத்துறையில் ஒரு சரவணன் ஒரு எஸ்பி இருக்கார். சோஷியல் மீடியாலாம் அடிக்கடி வருவார், கருத்து சொல்லுவார், கருத்துக்கு அந்த சாமி அவர். அந்த சரவணன் உளவுத்துறை உள்ளேயே ஐஜிக்கே விபூதி அடிக்கிறார். இந்த லாவண்யா பற்றிய தகவல்களை உளவுத்துறையின் தலைமைக்கு தெரியாமல் மறைக்கிறார் என்றும் தகவல்கள் வந்திருக்காங்க. இவங்க ஒழுங்காக வேலையை பார்த்தாங்கன்னா ராதாகிருஷ்ணனுக்கு எப்படி பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு துணிச்சல் வரும்? போன மாதம் கூட பஞ்சாயத்து நடந்திருக்கு. வேணான்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே தூக்கி போட்ட ஆளை நீங்கள் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. நயினா நாகேந்திரன் இதை பார்த்து புரிந்து கொண்டு தள்ளி வைக்க வேண்டும். இதெல்லாம் அண்ணாமலை கட்சியில் சேர்த்த டிக்கெட்டுங்க. இதுங்க சார், மிளகாப்பொடி வெங்கடேஷன் சொன்னீங்கல்ல, அது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இப்போ புதுசாக பார்க்குறாங்கன்னா தெரியாது. அவர் இதை மாதிரி ஆந்திரா போலீஸ் எல்லாரையும் டேக் பண்ண உடனேயுமே மத்திய அரசே ஃபோன் பண்ணி அவன் மேலே ஏதாவது வழக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களா வழக்கு வாங்கி அவரை தூக்கி குண்டாஸில் போட்டாங்க. இந்த உளவுத்துறை பற்றி பேசும்போது கூடுதலாக இந்த உளவுத்துறை பற்றி இன்னொரு தகவல் வந்திருக்கிறது. அதுவும் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சமீபத்திய படிக்கிறேன் யார் யாருன்றது இதில் கரெக்டாக சொல்லணும். நீ சமீபத்திய முதல்வருடனான சந்திப்பில் கதை சொல்லி தலைவருடன் சென்றவர்கள் யார்? கதை சொல்லி தலைவர் சார் சீமான் மட்டும் சொல்லாங்க சார், அவர் பேரை மட்டும் சொல்லாங்க சார். அவர் சரி, யார் வேற யார் தமிழ்நாட்டில் கதை சொல்லி தலைவர் யார் சொல்லு சார்? வேற யாராவது? ஏன் சிரிக்கிற? நீ சிரிக்காமல் சொல்லு. நான் சீரியஸாக கேட்டேன், சீரியஸாக சொல்லு. எதுக்கு சிரிக்கிற? இல்லை, ஏன் அவரை மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். தெரியுது. கதை சொல்லி தலைவருடன் சென்றவர்கள் எல்லோரையும் சகட்டு மேனிக்கு உள்ளே அனுமதித்திருக்க கூடாது என ஆளும் தரப்புக்குள் கடுமையான விமர்சன குரல்கள் கிளம்பி இருக்கின்றன. பல வழக்குகளில் சம்பந்தப்பட்ட தடாலடி புள்ளி முதன்மையானவரையே நாகரீகமின்றி கண்டபடி பேசி வீடியோ வெளியிடும் இளம் புள்ளி என இருவரையும் இவ்வளவு நெருக்கமான இடத்தில் அமர வைக்க உளவுத்துறை எப்படி அனுமதித்தது என அதிகாரிகள் வட்டத்திலும் அதிருப்திகள். என்னதான் ஆறுதல் சொல்வதற்கான சந்திப்பு என்றாலும் முதன்மையானவருடனான சந்திப்பை இவ்வளவு மெத்தனமாகவா திட்டமிடுகிறார்கள் என ஆதங்கப்படுகிறார்கள் அனைத்து தரப்பிலும். ஏன் சார் இப்போ அவங்க ஒன்றும் கத்தி இது, அதாவது முதலமைச்சருக்கு பாதுகாப்புக்கு சிக்கல் இருக்காது, ஜஸ்ட் பேச தானே போகிறாங்க. சரிம்மா, பேரறிவாளனோட கட்டி பிடிச்சி முதல்வர் வீடியோ வெளியிட்டதை கடுமையாக விமர்சித்த ஞாபகம் இருக்கா? அவருக்கு பேரறிவாளன் முதல்வர் தாக்க போகிறாரா? ஏன் விமர்சனம் பண்ணீங்க? சேரலாமா? பக்கத்தில் நீங்கள் அமர வச்சிங்கன்னா நீங்கள் அதற்கு அங்கீகாரம் தர்றீங்கன்னு அர்த்தம். அங்கீகாரம் தர்றீங்களா? சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க சார், அவங்க உட்கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பம் நீடிக்குதுன்னு சொல்கிறாங்க. கட்சிக்குள்ளேயே கடும் அதிருப்தி என்கிறார்கள். இந்த பல வழக்குகள் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க சார். அவர் யார் சார்? அவர் பேர் தேனிசை தென்றல் தேவா. சார் மக்கள் தப்பாக அந்த தேவா என்ற நபர் போகாத இடமே இல்லை, வாய் வைக்காத இடமே கிடையாது. ஃபஸ்ட்டு அதிமுக ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு அதிமுகவோட எல்லாரும் ஒன்றாக இருந்தபோது அதிமுக நெருக்கமாகி சசிகலாவிடம் சென்று அடைக்கலமாகிறார். சசிகலா அங்கிருந்து விரட்டி விட்டதும் தினகரனிடம் சென்று அடைக்கலமாகிறார். தினகரன் இவன் திருட்டு பையன் தெரிஞ்சு விரட்டி விட்டதும் அடுத்ததாக சசிகலாவின் தம்பி திவாகரனிடம் செல்கிறார். திவாகரனிடம் சென்று திவாகரனது மகன் திரு ஜெயானந்த் அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு சில காலம் சுற்றி கொண்டிருந்ததும் ஜெயானந்த் உஷாராகி அவரை விரட்டி விடுறாரு. அதற்கு அடுத்து இளவரசியின் மகன் விவேக் ஜெயராமனோடு சேர்ந்து அவரோடு சில காலம் சுற்றி கொண்டிருந்து விட்டு அவரும் விரட்டி விடுகிறார். சரி, எங்கேயும் போகிடம் இல்லை, இந்த இடம் தான் நமக்கு நிரந்தரமான போகிடம் என்று நேராக அதிபரிடம் சரண்டர் ஆனதும் அதிபருக்கு முதலாக பெருசாக இந்த மணல் குரூப்பை அறிமுகப்படுத்துவது இந்த தேவா தான்.
மணல் குரூப்பை தேவா கிட்ட அறிமுகப்படுத்துகிற உடனே ஒரு பெரும் தொகை கைமாறி இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதிபர் என்றைக்குனா மணலை கண்டித்து பேசியிருக்காரு? இந்த இடி கேஸை பற்றி நான் அவ்வளோ பேசியிருக்கேன், என்றைக்குனா பேசியிருக்காரா? சார் கனிம வளம் வந்து எங்கள் உயிர், அதை வந்து யார் மணல் கரிகாலனை பற்றி பேசியிருக்காருன்னு கேட்டால் ஒரு நாளும் பேசுனதில்லை. இடி கேஸ் நடந்தப்பெல்லாம் அவர் பேசுனதே இல்லை. நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன், பேசியதில்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவர் இந்த தேவா என்ன சொல்கிறதுனா, அண்ணே எந்த ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் என்னை பக்கத்தில் நிற்க வையே. எதுக்குப்பான்னு கேட்ட உடனே, அப்போ தான் நான் அண்ணனுக்கு க்ளோஸுன்னு சொல்லி போய் டீலிங் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும், நான் கூடவே நின்றுக்கிறேன்னு சொன்னதும், யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் இப்போ பேசுகிறீங்கன்னா வந்து நீ அண்ணன் பேரை சொல்லிட்டு 100 பேர் சுற்றுவான், உனக்கு எப்படி உனக்கு அண்ணனை தெரியும், அண்ணனுக்கு ஒன்றை தெரியுமான்னு கேட்டுருவாங்கல்ல. அதனால அன்னை கூடவே என்னை பக்கத்தில் வச்சுக்கோங்க என்று சொன்னதும், அந்த அடிப்படையில் தான் முதல்வர் வீட்டுக்கு இவரை அழைத்து சென்றது. அந்த வீடியோ தம்பி என்ன விஷயம்னா, வீடியோ தம்பியும் இந்த மணல் இது மாதிரி மேட்டரில் வீடியோ போட்டுருவோன்னு சொல்லி வசூல் பண்ணுறது. இந்த சந்திப்பு, முதல்வர் சந்திப்பு முடிந்ததும், இது அதிபருக்கே தெரியாமல் போட்ட டீல் இது. அந்த சந்திப்பு நடந்து முடிந்ததும் பேனா நிறுவனம் விஜய் மற்றும் விஜய் கட்சியினரை திட்டி வீடியோ போடுவதற்கு ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம் வீதம் பேசப்பட்டுள்ளது. வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த டீல் அதிபருக்கே தெரியாது. அந்த சேனல்ல வர வீடியோக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கழட்டி விட்டாரு, ஞாபகம் இருக்கா? சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு சிஎம் கூட? அதான் நான் நினைச்சேன், இவருக்கு ஒரு தகுதி இருக்கு, தகுதி இல்லாதவன்லாம் எது கூட்டு போய் முதலமைச்சரோட உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு. யார் கேட்டாலும் அந்த வீடியோ பாத்தீங்களா அப்படின்னா, ஐயோ அசிங்க அசிங்கமா பேசுவாங்க, அவன் வீடியோவே நான் பார்க்க மாட்டேன், அப்ப யார் தான் ஏன் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இவரே வந்து குடும்ப ஆட்களே பார்க்கறது இல்லை போல. குடும்ப ஆட்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. இதே போல வந்து ஒரு அரைகுறை மூளை உள்ளவர்கள் தான் அதை பார்ப்பார்கள். ஸோ நீ சொல்கிற எனக்கும் அதுக்கும் அந்த வீடியோவுக்கும் அதில் வரக்கூடிய காணொலிக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு இவர் தான் அறிக்கை வெளியிட்டார். சம்மந்தம் இல்லாதவனை எதுக்கு அப்புறம் சிஎம்ஐ பார்க்க கூப்பிட்டு போகிற நீ? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வீட்டுக்குள்ளே அவருக்கு அனுமதியே கிடையாதான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பர்த்டே கொண்டாடி இருக்காங்க, அவரை அழைக்கவே இல்லையா. அப்படி வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாத ஒரு ஆளை முதல்வரை பார்க்க அழைத்து செல்லலாமா? அண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. கரெக்டாக இருக்காங்க, இவர் அழைத்து செல்லாமா? உங்களுக்கு தானே அறிவு வேணும். அப்புறம் இன்னொன்று, இப்போ வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி சில வீடியோக்கள்லாம் போடுறாருல்ல, அப்படி போடும்போது அவர் கூட நட்பு சக்தியாக இருக்கவங்க எல்லாரையும் திட்டி வீடியோ போட்டு சீமானுக்கு எதிராக அவங்களெல்லாம் நிறுத்தி எதிர்த்து சில தள்ளி விட்டுறாரு. எல்லாரும் உனக்கு யாருமே இல்லை, என்ன விட்டா உனக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்றது. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சீமான் அண்ணன். கேர்ஃபுல்லாக இருந்தாருன்னா ஏன் இப்போ முட்டு சந்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்? போய்விடுவார், கவலைப்படாதீர்கள். 26 நிச்சயமாக. அதுவும் இவன மாதிரி ஆளெல்லாம் கூட இல்லை சார், தான் பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்றதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவன் போடுற வீடியோக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னும் போது நல்லவங்களோட போனால் கூட பிரச்சனை வராது சார். இப்போ வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க பற்றி, அங்கேயே போயிட்டு மிமிக்ரிக்கு, இங்கே போய் நீ காலில் விழுந்துட்டு வர, போயிட்டு அங்கேயே போய் மிமிக்ரி பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ முதல்வர் சைடில் ஒரு எதிர்ப்பு சலசலப்பு ஏற்படுறது நியாயம் தானே? தராதரம் இல்லாதவங்களாம் கூப்பிட்டு சந்திக்கிறீங்க அப்படின்னு. அதுதான் ஸ்டாலின், தெரியுதா? யாருப்பா வருது, ஒரு நல்ல சிஎம் தான், யாருப்பா வருது, என்ன ஏமாவனே கூட்டிகிட்டு வர என்று அவர் சொல்ல வேண்டும். அவருக்கு அது தெரியவில்லை. ஸோ இந்த மாதிரி தப்பான இவருக்கு இந்த அப்பாயின்மெண்ட்டை யார் வாங்கி கொடுத்ததுன்னா, இந்த தேவான்னு சொன்னேன்ல, அந்த தேவாவும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களின் கணவரும் ஓய்வு பெற்ற ஐஜியுமான திரு சந்திரசேகரன் அவர்களும் நெருக்கம், சாதி ரீதியான பிணைப்பு. அது அவர் தான் இந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுத்துருக்காரு. இது மாதிரி அப்பாயின்மெண்ட்டெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால அதிபருக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான் பாவன் என்று வியப்பு. கிட்டத்தட்ட அண்ணியும் சொல்லிட்டாங்க, அண்ணியும் வந்து இவனை சேகாத கிட்ட தப்பான ஆளுன்னு இவங்க 2 பேரையும் சொல்லிட்டாங்க. ஆனால் அண்ணனுக்கு இவங்க 2 பேர் தான் பிடிக்குது, அதான் பிரச்சனை. அவரே அவருக்கான பாதையை அமைத்துக் கொள்கிறார். சார் உளவுத்துறை இது மாதிரி ரிப்போர்ட்லாம் இருடா, நான் ஒரு கருத்து சொல்லிடுறேன் தம்பி. வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வீட்டில் இருக்க பொம்பளைங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணும், கரெக்டாக தான் சொல்லுவாங்க. கட் பண்ண சொல்லுப்பா. இல்லை சார், உளவுத்துறை வந்து இப்படியான ஒரு தகவல்கள்லாம் சேகரித்து கொடுக்கணும்ல சார். ஏன்னா அவங்க கொடுத்தா தானே இப்படி இந்த அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செய்தியில் வருது. ஆமாம், உளவுத்துறையாக இருந்தால் இதெல்லாம் செய்வாங்கப்பா. அல்வா தின்ற சுற்றுற உளவுத்துறை ஐஜி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எப்படிப்பா நடக்கும்? நேற்று தானே பேசணும், ஸ்ரீலங்காவிலேருந்து ஒருத்தன் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, கடைசியாக பாஸ்போர்ட்டு வாங்கிட்டு 7 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுகிறான்ப்பா. ஐபிலேருந்து ரிப்போர்ட்டு போட்ட பிறகு அவனை ஃப்ளைட் ஏற்றி அனுப்புகிறீங்க இலங்கைக்கு. என்ன உளவுத்துறை நீங்கள்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ஒரு ஊரோட கிட்னியவே திருடி இருக்கிறான். அவங்க வந்து பேப்பர் டிவியில் பேட்டி கொடுத்த பிறகு தான் செய்தி வெளியில் வருது. என்னையா உளவுத்துறை நீங்கள்? இந்த ஆட்சி வந்தப்போ
ஏபிவிபி ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மாணவர் அமைப்பு சிஎம் வீட்டுக்குள்ளே பூந்து போராட்டம் பண்ணாங்க தெரியுமா? வீடு வரைக்கும் வீடு வரைக்கும் போயிட்டாங்க. போராட்டம் நடக்க போறதவே உளவுத்துறை சொல்லியிருக்கணும். ஆமாம், அந்த ஏரியாக்குள்ளே விடக்கூடாதுப்பா. இல்லை, அந்த ஏரியா எப்படி இருக்கும்னா, முதல்வரோட வீடு நடுவில் இருக்குன்னா இந்த சைடும் நிறுத்திடுவாங்க, அந்த சைடும் நிறுத்துவாங்க. போலீஸ் இங்கே இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. உளவுத்துறை லட்சணம் தெரியுதா? இதான் உளவுத்துறை லட்சணம். எங்கே கூட்டு போக போகிறாங்க பாரு சிஎம். சார், இபிஎஸ் மற்றும் மோடிஜி அவர்கள் சந்திக்கிறதா செய்தி வந்திருக்கு சார். எதுவும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எதுவும் கலந்துரையாட போகிறாங்களா? எதுவும் உங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கா சார்? இந்த சந்திப்பே சுவாரஸ்யமான விஷயம் தானே இல்லையா? உங்களுக்கு 26 இன்று சிவகங்கையில் இபிஎஸோட பிரச்சாரம் இன்று நடைபெற இருந்தது. இந்த பிரச்சாரத்தை 28க்கு ஒத்திவைத்து தேதி மாற்றப்பட்டுள்ளது என்று அதிமுக சார்பில் அறிவிப்பு வந்துவிட்டது. பிரதமரும் இரவு 10:45க்கு திரு எடப்பாடிக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறார். ஸோ நேரம் ஒதுக்கி இந்த சந்திப்பு நடக்கிறது என்றாலே அதிமுக மற்றும் பிஜேபி தொண்டர்களுக்கு இரு தலைவர்களும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இப்போது நாங்கள் இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது, கூட்டணி உடைய போகிறது, அவ்வளவுதான், அதிமுகவை பிஜேபி விழுங்குகிறது அல்லது பிஜேபி அதிமுக விழுங்குதுன்னெலாம் பேசி கொண்டிருந்தார்கள் அல்லவா? பாருங்கள், கூட்டணி ஆட்சி அவங்க கூட்டணியில் தெளிவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிளாரிஃபைடுன்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சந்திப்பே ஒரு விசேஷம் தான். அப்போ ஓபிஎஸ் இந்த தருணம் வரை, நமது நிகழ்ச்சி பதிவு செய்யப்படும் இந்த தருணம் வரை அவருடைய அந்த அவர் கேட்ட அருள்வாக்கு கிடைக்கவில்லை. கிடைச்சிருந்தா கூட 5வது முனை போட்டியெல்லாம் வருவார் நான் எதிர்பார்த்துக்கிட்டேன். எப்படி பலப்பழத்தை தூக்கிட்டு வருவார் சார். வின் டிவி அதிபர் தேவநாதன் யாதவ் அவருக்கு வந்து இன்னொரு முகம் இருக்குது. அதாவது அவர் ஒரு சிட் ஃபண்ட் நடத்தி மக்களை ஏமாற்றி இருக்காரு. இப்போ அது தொடர்பாக உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய தங்கங்களை விற்று பணத்தை திருப்பி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமாக ஜெயிலில் இருக்கார். எனவே இந்த அங்கே பணம் போட்டிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து அவர் ஜெயிலில் இருக்கணுன்ற எண்ணம் இருக்காது, அவங்களோட பணத்தை திரும்ப பெறணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை சார்? நல்ல முன்னேற்றம் இல்லை. நீதிமன்றம் அப்படி சொல்லவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் இது வைக்கப்பட்டுள்ளது. அவரோட ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்த போது இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி, இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவநாதனுக்கு சொந்தமாக 2000 கிலோ தங்கம் இருந்ததாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது தாக்கல் செய்த சொத்து ஆவணங்களில் அந்த தங்கம் குறித்த விவரங்கள் இடம்பெறவில்லை. அந்த தங்கம் இருந்தாலே எங்களுக்கு வட்டியுடன் பணத்தை திருப்பி அளிக்க முடியும்னு இவங்க சொல்கிறாங்க. போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்ற உத்தரவுப்படி தேவநாதன் தாக்கல் செய்த 300 கோடி ரூபாய் சொத்து ஆவணங்களை ஆய்வு செய்ததில் பாதிக்கும் மேற்பட்டவை வில்லங்க சொத்துக்கள். அவர் பங்கு சந்தையில் முதலீடு செய்துள்ள பங்குகளின் மதிப்பும் குறைந்து வருகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தேவநாதன் தரப்பு பதிலளிக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்கிறாரு. இந்த வழக்கில் வந்து காவல்துறை சரியான விசாரணையை நடத்தவே இல்லை. இந்த தேவநாதன் யாதவுடைய பணம் பல கோடிகள் கருப்பிலும் வெள்ளையிலும் திரு ராஜ் சத்யனுக்கு சென்றிருக்கிறது. நான் ஏற்கனவே ராஜ் சத்யன் டி நகரில் பார்க்கிங் கான்ட்ராக்ட் எடுத்தார் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அந்த பார்க்கிங் கான்ட்ராக்ட் எடுத்த அந்த பெங்களூரு நிறுவனத்தில் உள்ள இயக்குநர்கள் தான் மயிலாப்பூர் நிதி லிமிடெடிலும் இருக்கிறார்கள் என்பது நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த பணம் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறது என்பதை கண்டுபிடித்தால் அந்த பெங்களூரு நிறுவனங்கள் மொத்தமும் விசாரணை வளையத்துக்குள் இந்நேரம் வந்திருக்கும். அந்த பெங்களூரு நிறுவனங்களை இந்த காவல்துறை எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் விசாரிக்கவே இல்லை. அந்த நிறுவனம் இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி டெபாசிட்டர்ஸ்க்கோட பணத்தை நீங்கள் ரெக்கவரி பண்ணுவீங்க? ராஜ் சத்யனை இதுவரை காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணைக்கு அழைக்கவே இல்லை. ஏன் அழைக்கல? அவனை அழைக்காமல் இருக்கோம், எனக்கு ஏடிஎம்கில் என்ன நடக்குதுன்றது தகவலை சொல்லுன்றதுக்கு தான் அவரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் ஒழுங்கான முறையில் விசாரணை நடத்தலைன்னா முதலீட்டாளர்களோட பணத்தை நீங்கள் எப்படி திருப்பி கொடுப்பீங்க? ஸோ அந்த சென்னை மாநகராட்சியில் பார்க்கிங்கை எடுத்திருந்த அந்த டூர்க்கு மீடியா என்ற நிறுவனம், அந்த டூர்க்கு மீடியாவில் இயக்குநராக இருப்பவர்கள் மயிலாப்பூர் நிதி ஃபண்டு லிமிட்டெடிலும் இயக்குநர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் இந்த லிங்க் எல்லாம் விசாரிக்காமல் பணத்தை எப்படி ரெக்கவரி பண்ணுவீங்க? மயிலாப்பூர் நிதியில் எடுத்த ஃபண்டாக எதில் 5 கம்பெனியை வச்சுருக்காங்க அந்த டேரக்டர்ஸு. அவங்க எதுலாம் முதலீடு செஞ்சுருக்காங்க அதெல்லாம் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தால் தானே நீங்கள் மணி லாண்டரிங் நடந்திருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியும். அந்த விசாரணை நடத்தாமல் நீங்கள் எப்படி ரெக்கவரி பண்ண போகிறீங்க? இதாவது 300 கோடிக்கு சொத்து காமிக்கிறார், பாதி எல்லாம் வில்லங்க ப்ராப்பர்ட்டி, எப்படி ரெக்கவரி பண்ணுவீங்க சார்? 2000 கிலோ தங்கம் வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது நியூஸாக வந்துச்சு, சார்ஜ் ஷீட்டில் இருக்கா? இன்னொன்று அந்த 2000 கிலோ தங்கம் இருக்குதுன்ட்டு தேவநாதன் யாதவ் சொன்னதும் 1000 கிலோ ஒதுக்கு, உன்னை காப்பாற்றுறேன், இதை ரெக்கவரியில் காட்டலன்னு கூட காவல்துறை டீல் போட்டிருக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாடு காவல்துறை இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கிறது? அதனால் எனக்கு இந்த பணத்தை எக்கனாமிக் அஃபென்சஸ் இதை ஒழுங்காக விசாரிக்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்சிஸ் தான் விசாரணை எந்த லட்சத்தில் நடத்திருக்கான்னு தெரியுது. இல்லை, பணத்தை திரும்ப பெறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது சார்? ஏன்னா இப்போது பணம் போட்டவங்க அந்த நிதி நிறுவன பேரே வந்து ஏதோ இண்டூஸ்
மயிலாப்பூர் நிதி ஃபண்ட் லிமிடெட். ஸோ அப்போ அவங்க என்ன எப்படி தான் திரும்ப வாங்குவாங்க? மத்திய அரசு ஏதாவது இதை கவனிக்க வாய்ப்பு இருக்கா? கலைமகள் சபாவில் பணம் எப்போ போட்டாங்க? ஆமாம், ரொம்ப பல வருஷம் ஆயிடுச்சு. நான் குழந்தையா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 94. கண்டிப்பாக குழந்தையா. இன்னும் வரல. அப்புறம் இப்போ ஏன் சார் இப்போ பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவர் ஜாமீன் தந்துடுவாங்களா சார்? அவர் குறைந்தது ஒரு தொகையை கட்டணும். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு அமௌண்ட், இது 3வது ஜாமீன் பண்ணும், ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கட்டுங்கன்றாங்க. ஏன் சார் கட்ட மாட்டேங்கிறாங்க? இப்போ இவ்வளோ பணம் வச்சிருக்காரு, ராஜசத்தியன் கொடுக்கணும்ல, அவர்கிட்ட எது காசு? எல்லா அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி கட்டுவார்? கொடுக்க வேண்டியவர் ஃபோன் எடுக்கிறது இல்லை, கேட்டால் பிரச்சாரத்தில் பிஸியாக இருக்குன்றாரு. அப்புறம் சார் அன்புமணி நடைப்பயணத்துக்கு தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு டிஜிபி ஆஃபீஸில் வந்துட்டு ராமதாஸ் அவர்களுடைய தரப்பில் வந்துட்டு மனு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதற்கு தடை விதிச்சிருக்காங்க சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நீதிமன்றம் போயிருக்காரு திரு அன்புமணி. மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒரு மாஸ்டர் பொலிட்டிஷியன்னு நான் சொன்னேன்ல, அதை மணிக்கொரு முறை நிரூபித்து கொண்டிருக்கிறார். அதான் ராமதாஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தல் ஆணையத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரோலே இல்லை, இது அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதை சொல்லிவிட்டேன். ரைட்டா? டிஜிபிக்கு கடிதம் எழுதுகிறார், 22/7 அன்று கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் வந்து இந்த பாருங்கள், நான் தான் இந்த கட்சியை உருவாக்கினவே, நான் தான் நிறுவனர், எங்கள் கட்சியில் அன்புமணின்னு ஒரு செயல் தலைவரை இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்கிறேன். என்னோட கட்சியில் வந்து எந்த பேரணி, ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஊர்வலம், மாநாடு எது நடந்தாலும் நான் தாங்க சொல்லணும். ஆனால் என்னை கேட்காம இந்த செயல் தலைவர் வந்து நடைப்பயணம்ன்ட்டு ஒரு 100 நாளுக்கு எங்கேயோ கிளம்புறேன்னு தகவல் வருது ஊடகங்களில். அவர் என்கிட்ட அனுமதி வாங்காமல் கிளம்புறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நடைப்பயணத்தை அனுமதிச்சிங்கன்னா, இவர் நடைப்பயணம் போகக்கூடாதுன்றாரு, அவர் நடைப்பயணம் போகிறாருன்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் இந்த நடைப்பயணத்தை அனுமதிக்காதீங்க, சட்டம் ஒழுங்கை மனதில் வைத்து அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வேறு இதில் போலீஸ் வர முடியாது. சட்டம் ஒழுங்குன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே டிஜிபி அனைத்து காவல்துறை ஆணையர்கள் மற்றும் அனைத்து காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு நேற்று ஒரு மெமோ ஒன்று இஷ்யூ பண்ணுறார். அதில் நான் தான் இந்த கட்சியை உருவாக்குனவன், என்னுடைய அனுமதி இல்லாமல், முன்னனுமதி இல்லாமல் யாரும் போராட்டம் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ செயல் தலைவர் வந்து 25/7 இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறாரு. ஸோ கட்சியோட தொண்டர்களும் தலைவர்களும் வந்து இது என்ன அனுமதி இல்லாமல் நடக்கிறது, இதில் கலந்துக்கிறதா வேணாமா என்று குழப்பத்தில் இருக்கிறார்கள். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறி பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக அனைத்து காவல்துறை ஆணையர்களும் காவல் கண்காணிப்பாளர்களும் 25/7/2025 முதல் தமிழகம் முழுக்க 100 நாட்களுக்கு திரு அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர் அவர்கள் நடத்த இருக்கிற அந்த நடைப்பயணத்திற்கு அனுமதி தராதீர்கள் என்று போட்டு ஒரு மெமோ ஒன்று போட்டு அனுப்பிட்டார். ரைட்டா? ஸோ இப்போது எங்கே நவுந்தாலும் போலீஸ் பிடிச்சிடும். ரைட்டா? இப்போ அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? நீதிமன்றம் போகிறாரு. நீதிமன்றம் போய் என்ன நடக்கும்? நீதிமன்றத்தில் போய் அன்புமணி என்ன சொல்லுவார்? அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து இப்படி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு, ஸோ போலீஸ் வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்க ப்ளஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ராமதாஸை விசாரிக்கணுமா? அப்போ ராமதாஸ் என்ன சொல்லுவார்? நான் தாங்க நிறுவனர், நானே நடத்தாதன்னு சொல்கிறேன், அப்புறம் எதுக்கு அனுமதி கொடுக்காதீங்கன்னு கோர்ட்லேயும் வந்து சொல்லுவார். அப்போ கோர்ட்டு என்ன சொல்லலாம்? ஏன்பா கட்சியோட ஓனர்கிட்ட போய் கேட்டணும்ப்பா, அந்த பில்டிங்கே ஒன்று இல்லையாமே, நீ எதுக்கு வந்து ஊர்வலம் நடத்துறேன்னு கேட்டுன்னு இருக்கிற? அன்புமணி ரசிகர் மன்றம் என்று நீ ஒரு ஊர்வலம் நடத்திக்க, அதுக்கு அனுமதிக்கே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நடைப்பயணம் நடத்தாதுன்னு கோர்ட்டு சொல்லுமா? முடிஞ்சா? செக்மெண்ட் பண்ணிட்டாரா? சார் நான் நினச்சேன் சார், இப்போ இவர் என்ன போயிட்டு அவர் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, ராமதாஸ் ஐயா வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. இப்போ இவங்க சொன்னால் ஏன் டிஜிபி கேட்கணும்? சட்டம் ஒழுங்கு அதான் கரெக்டாக இப்போ யோசிக்கும் போது தெரியுதா? மாஸ்டர் பொலிட்டிஷியன் எப்படிங்க பாதிக்கப்படும்? நாங்கள் பாதிக்க வைப்போம்ல. ஸோ இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்றது கரெக்ட். உண்மையிலே அதான், உண்மையிலேயே ஒரு டேடு, லிட்டரலாகவும் டேடு. இவரே கலெக்டாக பண்ணுவார். 2 பேர் விட்டு கல்லட்டா சொன்னல அனுமதிக்காது. பார்த்தீங்கல்ல, பயப்புள்ள கொந்தளிச்சிட்டாங்க. முடிஞ்சா? எப்படி மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஷன் தெரியுதா? நாளைக்கு பிரச்சனையாக வந்தால் கூட நான் அப்பயே சொன்னேன், நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. சொன்னேன், கேட்கல. பெரியவங்க சொன்னால் யார் கேட்குறீங்க? ஏன்னா இப்போ இந்த நடைப்பயணம் அப்படின்ற தைரியமே திரு அன்புமணிக்கு எப்படி வந்ததுன்னா, இந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு மாநாடு நடத்தினார்ல, அதில் கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம பக்கம் கட்சி இருக்கு, ஐயாவும் அதை பார்த்துட்டு தான் கூட்டத்தை சேர்த்துறியா நீ, இனிமேல் நீ சேர்த்த விட்டாதானேப்பா நீ என்று லாக் பண்ணிட்டார். புரியுதா? இப்போ கோர்ட்டுக்கு போகணுமா?
கோர்ட்டுக்கு போகணுன்னு யார் ஓனர்னு கேட்பாங்களா? அப்பா கட்சி ஓனரே நடத்த வேணான்னு சொல்கிறாரு, நீ என்னப்பா சம்மந்தம் இல்லாமல் வந்துட்டு இருக்கு, உனக்கு அந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம்ன்றாங்க. ரைட்டா? கோர்ட்டுக்கு போவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு அன்புமணியை நீக்கிட்டேன்னு சொல்லிட்டு போவார். என்ன பண்ணுவீங்க சார்? அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சார் அப்படின்ட்டா என்ன பண்ணுவீங்க? லாக் பண்ணிட்டாரா? இப்போதும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. இறங்கி சென்று வெறும் செயல் தலைவராக இருக்கிறேன் என்று தந்தையிடம் சொன்னால் இப்போதும் ஏற்றுக்கொள்வார். ஒட்டு கேட்பு கருவிலாம் கண்டுபிடிச்சி செம்ம காண்டில் இருக்கார். எடப்பாடி பழனிசாமி நேற்று ஐயாவை தொலைபேசியில் அழைத்து என்னங்க பேசினார் என்று கேட்டேன். ஐயா, இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஏராளமான பணியை செய்திருக்கிறீர்கள், நீங்கள் தொடர்ந்து இந்த சமூகத்துக்காக உழைக்க வேண்டும் என்று என் சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொன்னோன்னா ஐயாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. யார் யாரோ தலைவர்கள்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பெத்த புல்ல நீங்கள் வாழ்த்து தெரிவிச்சிங்களா சார்? நேற்று மேடையிலே தெரிவிச்சிருக்காரு சார். மேடையில் நேற்று ஏன் ஒரு ஃபோனை போடுறது, ஒரு ட்வீட்டு போடுறது கெட்டு போயிருவீங்களா? அவர் ட்விட்டரை கொண்டு பிடிக்க வச்சுட்ருக்கீங்க குழந்த மாதிரி. இப்போ அது விசாரணை எடுத்துகிட்டு பாஸ்வேர்டு ஏன் மாற்றினதுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? ஏதோ ஒரு நம்பருக்கு ஓடிபி போயிருக்கோம்ல, ரெக்கவரி நம்பர் மாற்றிருப்பீங்கல்ல, எதுக்கு மாற்றினு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? டாக்டர் ராமதாஸ்ன்னு இருக்கிறது இன்னும் ஐடியா, எதுக்கு மாற்றின ரெக்கவரி நம்பரை? என்ன பதில் சொல்லுவீங்க? அஃபென்ஸ் இல்லை இது, ஹேக்கிங் இல்லை இது. என் ஐடியோட பாஸ்வேர்டை நான் உனக்கு கொடுத்து தம்பி யூஸ் பண்ணுப்பான்னு சொன்னால் பரவாயில்ல, என்னோட அனுமதி இல்லாமல் நீ ஏன் வந்து பாஸ்வேர்டை மாற்றுறதுன்றது ஹேக்கிங் இல்லை? ஆமாம், தப்பு அது. அஃபென்ஸ் இல்லை, பட்சம் பண்ணுற வேலையாது. எப்படி லாக் பண்ணார்? 87 வயசு ஆயிடுச்சு, அவள் தான் அவர் நினச்சிட்டு நீங்கள் பண்ணீங்களே, எப்படி அடிச்சு காலி பண்ணார் பார்த்தீங்களா? இப்போதான் அவர் வந்து அன்புமணிக்கு எதிராக இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறாரு திரு ராமதாஸ் அவர்கள். அப்போ இவர் நினச்சிருந்தாருன்னா அப்பயே தலைவர் பதவி கொடுக்காம இருந்திருக்க முடியும்ல, அப்போதுலேருந்தே வந்து பிடியை தன் கைக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்க முடியும்ல. அதுதான், அது இந்த அளவுக்கு தலைமை பகுதிக்கு தகுதியே இல்லாத நபர் என்பதை மிக தாமதமாக உணர்கிறார். அப்பவும் வந்து யோசிக்கிறாரு, கேட்குறாரு தனக்கு நெருக்கமானவர்களோடு கலந்தாலோசிக்கும் போது, அவசரப்படாதீங்க, அதிகாரத்தை விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மண்டபம் பார்த்துட்டேன்றான், என்கிட்ட கேட்காமே மண்டபம்லாம் பார்த்துட்டான். இது எதுன்னா, அப்பா இல்லைப்பா பிஜேபி கூட பேசிகிட்டு இருக்கலான்னு போது இருப்பா யோசிக்கலான்னு சொல்லும்போதே வாசலை பாரத் மாதா கி ஜெய் கேட்டுச்சுன்னார்ல, அது மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறது. அப்போ நான் தலைவராக இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே இருப்பா யோசிக்கலான்னு சொல்லும்போது அப்பா மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துறேன்ப்பான்றது. அங்கே பார்த்தா போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கோம் விழான்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி போய் தொலைன்னு புள்ள பாசத்துக்கு கட்டுப்பட்டு இனிமேல் புள்ளையே கிடையாது போன்ட்டு முடிவு பண்ணிட்டார், முடிச்சிட்டார், அவ்வளோதான். சார் நேற்று அந்த பேரணி நடந்துச்சுல சார், அந்த நடைப்பயணமா, அப்போ கூட அவர் சொல்லியிருந்தாரு ராமதாஸ் ஐயா அவர்களுடைய கொள்கைகளை தான் நாங்கள் பின்பற்றி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கட்சியில் போய் சேர்றதுல அவருக்கு என்ன சார் சிக்கல்? யாருக்கு? இது அன்புமணி அவர்களுக்கு. அவருக்கு உனக்கு வந்து வெறும் செயல் தலைவராக இருன்றது முடியாது. இஷ்யூ என்னன்றது சொல்லிடுறேன்ப்பா. 26க்கு கேண்டிடேட் யாருன்றது நான் முடிவு பண்ணுவேன்னு ஐயா சொல்கிறாரு. யாருன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன்னு புள்ள சொல்கிறாரு. இவ்வளோதான். கேண்டிடேட் முடிவு பண்ணுற அதிகாரத்தை அன்புமணிகிட்ட கொடுத்தா அன்புமணியும் அவர் மனைவியும் சேர்ந்து அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்குவாங்க. கட்சிக்கு விசுவாசம் இல்லாதவனா காசு யார் அதிகம் கொடுக்குறாமோ அவனுக்கு போடுவாங்க போஸ்டிங். இவ்வளோதான் இஷ்யூ. இதை ஏலம் விட்டு திண்டிவனம் தொகுதி 1 தரம் 2 தரம்னு விட்டு சம்பாதிக்கலாம், தருமபுரி தொகுதி 1 தரம்னு சம்பாதிக்கலான்னு அவங்க 2 பேரும் பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. இது போக செலவு ஒரு கட்சி கொடுக்கணும், ஏடிபி டிஎம்கே யார் கூட கூட்டணி சொல்லி ஒரு பெரிய பல்காக ஒரு அமௌண்ட் வரும், அதை எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் போட்டாங்க. நான் தான் கூட்டணி முடிவு பண்ணுவேன், கட்சியில் விசுவாசமாக இருக்கணும் தான் முடிவு பண்ணுவேன். 25 வருஷமாக விசுவாசமாக கட்சிக்காகவே என்ன போலவே ரோடாக அலைஞ்சு வேலை செய்கிறவனை தான் நான் இந்த வாட்டி எம்எல்ஏ ஆக்க வேண்டாம் ஐயா சொல்கிறாரு. இது பண்ணக்கூடாதுன்றாங்க. இப்போ எலெக்ஷன் இல்லைன்னா அன்புமணிக்கு திடீர்னு இந்த ரோசம்லாம் ஒன்றும் இருக்காது. இந்த 26 தேர்தலில் நம்ம கேண்டிடேட்டுக்கு செலெக்ஷனுக்கு நமக்கு அதிகாரம் இல்லைன்னா அப்புறம் என்ன நான் கட்சி தலைவனாக இருந்து இவ்வளோ தான் இஷ்யூ. ஐயா வந்து நீ போன வாட்டி கூட்டணி வைக்க உன்னை விட்டு நீ என்ன கதிக்கு பண்ணுன்றது எனக்கு தெரியும். ஒருத்தர் கூட ஜெயிக்கல, சௌமியா அன்புமணி கூட ஜெயிக்கல. நான் சொல்கிறது கேட்டிருந்தா ஜெயிச்சிருக்கலாமா? ஆடியோலாம் வந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல, என்ன சடனாக போயிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க, எப்படி போய் ஓட்டு கேட்குறது, இப்படிலாம் ஆடியோ வெளியே வந்துச்சு. நான் இந்த வாட்டி கூட்டணி முடிவு பண்ணுறேன், ஜெயிக்க வச்சு காட்டுறேன்ட்டு ஐயா சொல்கிறாரு. இவ்வளோதான் இஷ்யூ. ஒரே ஒரு தடவை தானே, கொஞ்சம் அமைதியாக இருந்தாருன்னா கட்சியே கையில் வரப்போகுது. நீங்களா கொடுப்பீங்க? சரி சார், ஒரே ஒரு தடவை அப்படி ஒன்றும் இழக்கிறது நீங்கள் அப்படியே ஒன்றுமே எல்லாத்தையுமே இழந்துட போகிறது கிடையாது. ஒரு தடவை அமைதியாக இருக்கிறதுனால சார் எப்படினாலும் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு துட்டு வந்துச்சுன்னா அவர் மானுக்கு தானே சார் கொடுக்க போகிறார், இந்த வாட்டி தரமாட்டார். தெளிவாக இருக்கார். 10 நிமிஷம் கிடையாது உனக்கு. 24 எலெக்ஷனில் வாங்கினீங்க குத்தியா நீ? வீட்டில் இருக்க செலவு வச்சிருந்த துட்டெல்லாம் எடுத்துன்னு போயிட்டேன், செலவு வச்சிருந்த படத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார்ப்பா. இல்லை வெளியில் சொல்லலை இது வரைக்கும். அதான் சொல்கிறேனே, சம்பளம் கொடுக்க காசு இல்லைப்பா. அந்த தோட்டம் அவ்வளோ பெரிய தோட்டம் இருக்குல்ல, பராமரிக்கணும்ல, ஒரு 20-30 பேர் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் கொடுக்க வேணா? எங்கே போகிற ஐயா? யோசிக்க வேணா? மொத்தத்தையும் சுரண்டி எடுத்துன்னு போகிற?
நீங்கள் மட்டும் உன் பொண்ணுக்கு 12 லட்ச ரூபாய்க்கு ஹேண்ட் பேக்கு 5 லட்ச ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுக்குறீங்க. இதை எத்தனையோ கோடி பங்களா வேற கட்டிருக்காரு. 250 கோடி. கார்த்திக் என்று ஒருவர் பார்த்து கொண்டிருக்கார், அவருக்கு கட்சியில் பதவி. புரியுதா? இதுதான் பிரச்சனை. ஐயா விடவே மாட்டார். இந்த வாட்டி செலவுக்கெல்லாம் பணம் வந்துச்சுனாலும் 10 பைசா கிடையாது அன்புமணிக்கு. நீ சொன்ன மாதிரி தான், அவ்வளோ பங்களா வச்சுருக்கு கட்டிருக்கல, ஏற்காடு பங்களா இருக்குல்ல, விற்று செலவு பண்ணிக்க போன்னு விட்டார். அவ்வளோதான் சார். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிகழ்வுகளை பற்றி பேசணும். தொடர்ந்து நாளையே நம்ம பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.